ஸ்ரீ பூதநாத கீதை பகுதி 10 அத்தியாயம் 6 விபாக யோகம். இந்த 6வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகின்ற தலைப்பு விபாக யோகம். இதுல என்ன கருத்துக்கள் இருக்குன்னா மொத்தம் 14 ஸ்லோகம் இருக்கு. 14 ஸ்லோகங்களையுமே பக்தி மார்க்கமே முக்தி மார்க்கம் என்பதை பற்றிய கருத்துக்கள் உள்ளது. 4 சொல்லியிருப்போம். பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், கர்மயோகம், ஞான மார்க்கம் 4 சொல்லியிருப்போம். இல்லை பக்தி மார்க்கத்தை மட்டும் சொல்றாரு. பக்தி மார்க்கமே முக்தி மார்க்கம், இந்த பக்தினால முக்தி அடையலாம் அப்படின்றத பத்தி ஸ்லோகங்கள் சொல்லியிருக்காரு. முதல் ஸ்லோகம் பகவான் சொல்கிறார், மாயை என்பது இரண்டு விதமாக வித்யை அவித்யை என்ற பேதங்களுடன் விளங்குகின்றது. வித்யினால் உண்டாகும் பக்தியாலே ஒருவன் முக்தி அடைவது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முதல் ஸ்லோகம். ஸோ முதல்ல நல்லா மாயையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உண்மைதான், 100%. மாயில் இருக்கிறதுனால தான் இறைவனை நமக்கு தெரியவில்லை, உண்மை பொருளேதும் நமக்கு தெரிவதில்லை. இந்த மாயையில் 2 விஷயம் சொல்றாரு, 2 விதமான பேதங்கள் சொல்றாரு. மாயையை 2ஆ பிரித்து சொல்றாரு. ஒன்று வித்யை, இன்னொன்று அவித்யை. வித்யை என்று சொல்லப்படுவது என்ன? வித்யைன்னா நம்ம வித்தைன்னு சொல்லுவோம். கல்வி, அறிவு, ஒரு பேரறிவை கொடுக்கக்கூடியது எதுவோ அதெல்லாம் வித்தை தான். அதாவது அறிவை மேன்மைப்படுத்தக்கூடியது, இதெல்லாம் வித்தை. அதாவது ஒரு செயலை வியப்படைய செய்யும் செயலுக்கு கூட வித்தை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா யாராலும் செய்ய முடியாது. இந்த மேஜிக் ஷோ செய்யறது, அப்புறம் அந்த கயிறு கட்டி உடம்பால் சாகசம் செய்வது, இதெல்லாம் கூட எல்லாராலையும் செய்வதை கூட வித்தைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த வித்தை இல்லை, இப்போ நம்ம பேசல. வித்தை என்றால் கல்வி, அறிவு. வட சொல், தமிழ் சொல் கிடையாது. வித்யா அப்படின்றது வட சொல். அதிலிருந்து தோன்றியது தான் இந்த வித்தை என்ற வார்த்தை. வித்யா என்றால் கல்வி என்று பொருள். அப்போ முதல்ல வித்தை என்ற ஒரு பேதங்கள் இருக்கின்றது. மாயையோட கல்வி, அறிவு என்ற ஒரு பேதம் இருக்கின்றது ஒன்று. இன்னொன்று அவித்யை 2வது சொல்றாரு. நம்ம வழக்கமாக தெரியும், எந்த ஒரு பொருளுக்கு முன்பாக ஆ சேர்த்தோம் என்றால் அது எதிர்மறையான ஒரு பொருளை கொடுக்கும். அப்போ அறிவிற்கு நேர்மறையான ஒரு பொருள் அறிவிலி, அறியாமை. ஸோ இந்த ஒரு பேதத்தோடு மாயை விளங்குகின்றது. ஸோ இதுதான் சொல்றது. அப்ப வித்தை என்ற ஒன்று இருக்கிறது, ஒரு பேதம். இந்த வித்தையை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனால் உண்டாகும் பக்தியினாலே, அறிவு கல்வியினால் வரக்கூடிய பக்தியினாலே ஒருவன் முக்தி அடைவது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சாத்தியமாகும்னு சொல்றாரு? நீ முக்தி அடைஞ்சு விடுவாய் அப்படின்னு நேரடியா அவர் சொல்லல, சாத்தியமாகும் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு கோடிக்கணக்கான பிறவிகள் இருக்கலாம். நம்ம பலமுறை இதை படிச்சிருக்கோம். நிறைய பிறவிகள் இருக்கும். ஆனால் அவ்வளவு பிறவிகளையுமே ஒரே பிறவியில் அழிப்பது சாத்தியமா? சாத்தியம்தான். இதுக்கு முன்னாடி இருக்க தலைப்புல பார்த்துருப்போம். சஞ்சித கர்மாவை மட்டும்தான் முழுமையாக அழிக்க முடியுமே தவிர, இப்ப எடுத்திருக்கக்கூடிய பிறவியை நாம் தான் இங்கு அனுபவித்து தீர்க்க வேண்டும். இப்ப பின்னாடி வர்ற ஒரு ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, இந்த பிறவியை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும்போது இறுதி நிலையில இறக்க போகும் தருவாயில் கூட ஏதோ ஒரு ஆசை என்பது ஏதோ ஒன்று வந்துவிட்டால் அதற்காகவே அவர்கள் மீண்டும் பிறப்பெடுக்கக்கூடிய சூழ்நிலை இங்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருப்பாரு பின்னாடி. அப்ப என்ன சொல்றாரு அந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்றாருன்னா, நீ வேற வழி இல்லாம இன்னொரு பிறந்துட்ட அப்படின்னா கூட சரி, அடுத்த பிறப்பு இந்த கர்மாவெல்லாம் தீர்த்தாச்சு. ஸோ இறுதி பிறப்புல ஒரு சிறு துளி நின்று போச்சு. அப்ப அதற்காக அடுத்த பிறப்பு ஒன்று எடுத்தால் அதில் முழுமையாக பக்தனாக மட்டுமே பிறப்பாய். இப்ப பக்தனாவே பிறக்கின்ற பட்சத்தில் உறுதியாக அடுத்த பிறவியில் நீ என்னை சேருவாய், முக்தி அடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்க. ஸோ அதனால இன்னொரு பிறவி இருப்பதற்கு சில நேரங்களில் சிலருக்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால் சாத்தியம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாத்தியம்னா கண்டிப்பா கிடைக்கும். எங்கோ ஒருத்தர் 100ல் ஒருத்தருக்கு வேணா அடுத்த பிறவி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இங்க சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ முதல் ஸ்லோகத்திலே நம்ம மாயை என்று சொல்லக்கூடியதில் 2 வித அறிவு என்ற ஒன்று இருக்கின்றது, அறியாமை என்ற ஒன்று இருக்கின்றது. அறிவை நாம் பயன்படுத்தி பக்தி செய்தோமானால் உறுதியாக முக்தியை அடைவது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாரு முதல் ஸ்லோகம். 2வது ஸ்லோகம், அவித்யினால் உண்டாகும் பக்தியாலே மீண்டும் பிறவிகள் தான் ஏற்படும்.
அரசே, வித்தை என்பது சுத்தமானதும் சாத்வீகமானதும் ஆகும் அப்படின்னு சொல்ற. அப்போ வித்தையை பத்தி முதல் ஸ்லோகத்தை சொல்லிட்டாரு. இப்போ அவித்தியினால் உண்டாகும் பக்தியாலே. அப்போ அவித்தியில என்ன வருது? அறியாமை, அறிவிலி. ஸோ அறிவில்லாமல் செய்யக்கூடிய ஒரு பக்தியினாலும் அறியாமையினால் செய்யக்கூடிய பக்தினாலும் மீண்டும் மீண்டும் பிறவிகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அறியாமையினால் செய்யக்கூடிய பக்தி என்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றும் பல இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இறைவனுக்கு ஒரு உயிரை பலி கொடுத்தா தான் அவருக்கு பிடிக்கும், அப்பதான் நமக்கு நல்லது செய்வாரு. ஸோ இதனால் கொண்டு போய் இன்னொரு உயிரை கொண்டு போய் அங்க பலி கொடுக்கின்றார்கள் இல்லையா? அப்ப அந்த உயிரை அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள் எல்லாத்தையுமே யார் அனுபவிப்பா? ஒரு 20 வருஷம் வாழ வேண்டும் என்று ஒரு ஆடு இருக்கு, ஒரு கோழி ஒரு 5 வருஷம் வாழ வேண்டும் என்று இருக்கு. அது 2வது வருஷத்திலே போய் ஒருத்தருக்கு இறைவனுக்காக போய் பலி கொடுத்துட்டாரு. இப்ப அந்த ஆடு இன்னும் 18 வருஷம் அனுபவிக்க வேண்டிய கர்மா இருக்கு. கோழின்னு ஒரு 3 வருஷம் அனுபவிக்க வேண்டிய கர்மா இருக்கு. அதை யார் அனுபவிப்பானா? அந்த மனிதன் தான் அனுபவிக்க வேண்டும். ஆனா மனிதன் செய்யறது என்ன? அறியாமையினால, அறிவில்லாம ஒரு பக்தின்னு நான் பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் செய்யறான். அதனால அந்த காரணத்தினால் அவனுக்கு மீண்டும் பிறவிகள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றார். அடுத்து என்ன சொல்றார்? அரசே, வித்தை என்பது சுத்தமானதும் சாத்வீகமானதும் ஆகும் அப்படின்னு சொல்றார். அப்ப அறிவு என்பது ரொம்ப தூய்மையாக இருக்கிறது. அந்த தூய்மை என்ன செய்யுது? மேற்கொண்டு நம்மை தூய்மைப்படுத்தும். எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த அறிவை மட்டும் சரியானபடி பயன்படுத்தினால் அது எப்படி சுத்தமா இருக்கும் அறிவு. மேற்கொண்டு அது பாவத்தையோ வினையோ சேர்த்து கொள்வதில்லை. 2வது சாத்வீகமானது அப்படின்னு சொல்றார். சாத்வீகம்னா தெரியும், அமைதி. அமைதி தான் இங்க அமைதி, அமைதி, அமைதி. ஸோ அறிவு என்பது மிக அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதை உலக ரீதியாவே பார்க்கலாம். ரொம்ப இந்த அறிவில்லாதவங்க தான் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கிடப்பாங்க. ரொம்ப அறிவுள்ளவெல்லாம் பேசவே மாட்டாங்க, தன்னுடைய செயல்ல காண்பித்து கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள். உலக ரீதியா பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இது 2வது ஸ்லோகத்துல சொல்றாரு. 3ஆம் ஸ்லோகம். அவித்யை என்பது ராஜச குணமும் தாமச குணமும் கொண்டது, அதனால் மீண்டும் மீண்டும் பிறவி உண்டாகும். அரசே, இந்த அவித்தியை புத்தி என்ற வடிவில் வெளிப்படையாக விளங்குகிறது, ஆனால் வித்தையோ மனம் என்ற வடிவில் மறைந்தே விளங்குகின்றது. அதனால்தான் முன்னரே புத்தி மனதின் வழியை தொடர வேண்டும் என்று கூறினேன். இதை குறித்து வேறு எண்ணமே அவசியமில்லை. என்ன சொல்ற? கொஞ்சம் பெரிய ஸ்லோகமா இருக்கு. அவித்யை என்பது ராஜச குணம், தாமச குணம். ஸோ ரெண்டுமே நம்ம ஏற்கனவே இந்த குணங்களை வச்சு நிறையா படிச்சிருக்கோம். முன்னாடியே 3வது அத்தியாயம்னு நினைக்கிறேன். நிறைய 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் நிறைய படிச்சிருக்கோம். இந்த குணங்களை வச்சே பலருக்கு தெரியும். ராஜச குணம், தாமச குணம். நான் என்ற அகங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய குணமும், அகங்காரம், ஆணவம், கோபம், இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய குணங்கள். சோம்பல், சோம்பல், அகங்காரம், ஆணவம், குரோதம், இப்படி என்னென்னலாம் கெட்ட குணங்கள் இருக்கோ அத்தனை கெட்ட குணங்களையுமே வெளிப்படுத்தக்கூடியது இந்த 2த்துலையுமே இருக்கு. ஸோ இது அவித்யை, அதாவது அறியாமையிலும் அறிவில்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த குணங்கள் கொண்டது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? அந்த குணம் வெளியில வருமா? அவங்க அறியாமையில் இருக்கனால எப்போ கோபம் வரும்னு தெரியாது, எப்போ அகங்காரம் ஆத்திரம் வரும்னு தெரியாது. ஸோ அந்த குணத்தை கொண்டது, அதனால் மீண்டும் மீண்டும் பிறவி உண்டாகும் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த தீய குணங்கள் வெளிப்பட்டால் உறுதியாக அடுத்தவர்களை ஏதோ ஒரு வகையில் துன்பப்படுத்துவார்கள், மன ரீதியாக காயப்படுத்துவார்கள். அப்படி என்றால் உறுதியாக அவர்களுக்கு அங்கு பிறவியானது இருக்கும். அது சொல்றார். அடுத்து என்ன சொல்றார்? அரசே, இந்த அவித்தியை புத்தி என்ற வடிவில் வெளிப்படையாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்றார். அப்போ ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னா நம்ம என்ன திட்டுவோம்? புத்தி இருக்கா அப்படிதான் திட்டுவோம் இல்லையா? அவனுக்கு புத்தி இருக்கா, கொஞ்சமா அதை யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம், ஒரு 2 அத்தியாயத்திற்கு முன்பாக. நம்மளுடைய அறிவு புத்தி, அறிவு இதெல்லாமே மனதின் வழியை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா மனசு அலசி ஆராயும், இது தர்மமா இல்லையா, செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி மனிதனுடைய பணி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதா. அது கேள்வி கேட்கும், நம்ம செய்வது தர்மமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனா புத்தி கேள்வியெல்லாம் கேட்காது, முடிவு செஞ்சிடும். அவனை அடிரா போட்டு அடிச்சிடும், திட்டு போட்டு திட்டிடும். என்ன செய்யணும்னு நினைக்குதோ உடனே செஞ்சிடும். அது தர்மமா இல்லையான்னு யோசிக்காது புத்தி. அப்ப அந்த அவித்தியை புத்தி என்ற வடிவில் வெளிப்படையாக விளங்குகின்றது. ரொம்ப வெளிப்படையா இருக்கான்.
வெளிப்படைனா நான் இப்போ சில பேருக்கு சொல்லுவாங்கல்ல, இவர் ரொம்ப கோவப்படுறாரு, எப்ப பார்த்தாலும் அதை யோசிக்கவே இல்லை செஞ்சிருவாரு. இல்ல நமக்கே சில நேரங்கள் இருக்கும், யோசிக்காம இந்த காரியத்தை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப யோசிக்காம செய்வது என்பது உடனே வெளிப்படையா செய்யறது. அதான் இங்க சொல்றாரு. ஆனால் வித்தையோ மனம் என்ற வடிவில் மறைந்தே விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. இப்ப மனம் வந்து இங்க மறைஞ்சிருக்கு அப்படின்றது பொருள். ஏன் அப்படி சொல்றாரு? அதுவும் நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். அவன் என்ன நினைக்கிறானே கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்? மறைந்திருக்கிறது. அதனால கண்டுபிடிக்க முடியல. அதனால மனம் என்ற வடிவில தான் இங்க அறிவு வந்து மறைஞ்சிருக்கான். நேர்ல ஒரு உருவத்தை ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு எவ்வளோ அறிவா இருக்காரு அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் செயல் செய்யும் போது தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை இந்த இடத்துல சொல்றார். அதனால்தான் நான் முன்னரே புத்தி மனதின் வழியை தொடர வேண்டும் என்று கூறினேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தையே சொல்லிட்டாரு. புத்தியா இருக்கக்கூடிய, அதாவது அறியாமை, நாம பல நேரங்கள் அறியாமை என்ற ஒன்று சில நேரங்கள் இருக்கிறது. அந்த அறியாமை இருக்கக்கூடிய புத்தி செயல்படும் போது மனதின் வழியை தொடர வேண்டும் என்று கூறினேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நாம கூட எதை கேட்டாலும் மனசால இதை பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுதோ இல்லை செயல்படும் போதோ இது தர்மத்தின் வழி இருக்கிறதா என்று சிந்தித்து சிந்தித்து பார்த்து நாம் செய்தோமேனால் நிச்சயமாக நாமும் இந்த சாத்வீக குணம் என்று சொல்லக்கூடிய வித்தை மூலமாகவே நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள இயலும். இதை குறித்து வேறு எண்ணம் அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அப்ப இதை வச்சு நீ யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற. இந்த அறிவையும் புத்தியையும் மனசால பார்க்கும்போது நம்ம சிந்திக்கவே வேண்டாம். அது வாட்டுக்கு தர்மப்படி மட்டுமே நடந்து கொண்டே இருக்கும். நம்ம கரெக்டா இப்படி நடந்துக்கிறோமே, நம்ம இப்படி நடந்து கொள்வதால வந்து நம்மளை எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்களே, திட்டுறாங்களே. இந்த உலக ரீதியா அதெல்லாம் இருக்குல்ல, நல்லது செய்யறவங்களாம் இன்னைக்கு முட்டாளா பார்க்கக்கூடிய உலகமா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கூட மொழியா இல்லப்பா அவனுக்கு இப்படி பண்றாப்பா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ரொம்ப நல்லது செய்யறவங்களே கூட திட்டுறாங்க. ஸோ அதனால இதை குறித்து நீ வேறு எண்ணம் எதுவும் யோசிக்காத, அடுத்தவங்களை வச்சு யோசிக்காத, தர்மமா இல்லையான்றதை மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது 3வது ஸ்லோகம். 4ஆம் ஸ்லோகம். மனம் பிரம்மத்தோடு லயிக்கும் போது வித்தியையும் கூட மறைந்து விடும். நம்ம ஆன்மீகத்துல சொல்லுவோம், எப்பயுமே பிரம்மத்தோடு லயிச்சிருக்கணும், பிரம்மத்தோடு லயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவனோடு லயிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப மனம் அறிவின் வழியாக இயங்கும் பொழுது தர்மத்தின் வழியா இயங்கிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு நேரத்துல என்ன ஆகும், அது அந்த தர்மத்தோடு லயிக்க ஆரம்பித்து விடும். இங்க தர்மம் வேற இல்ல, இறைவன் வேற இல்ல, தர்மம் வேற இல்ல, பிரம்மம் வேற இல்ல, அப்படி புரிஞ்சுக்கலாம். மனம் இங்க இறைவனோடு லயிக்கும் போது அந்த வித்தை அறிவு இருக்கு இல்லையா, அது கூட மறைஞ்சு போகுதான் உள்ள. ஸோ அந்த அறிவு கூட இறைவனோடு லயித்தே சென்று விடுகின்றது. ஏன்னா அறிவு இருந்தா கூட யோசிக்கும், நம்ம எங்க இருக்கோம், எதுக்கு வந்தோம், சாப்பிடணுமே. இந்த எண்ணம் வந்துச்சுன்னா கூட என்ன ஆயிடுச்சு, சாப்பிடணுமே தோணுச்சா திருப்பி போய் பிறந்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி பறக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அது கூட மறைஞ்சு விடுகின்றது அப்படின்னு சொல்லு. அடுத்து என்ன சொல்ல, அரசே இந்த நிலையை அடையும் போது மனம் நிர்குணமாகின்றது அப்படின்னு சொல்றாரு. நிர்குணம்னா குணங்களற்ற நிலை, அது ஆகின்றது. இதுவே சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. சத்தியம் அவரே சத்தியம்னு இறைவனே சொல்றாரு. சத்தியம்னா என்ன? உண்மை, இதுதான் உண்மை. புத்தி அறிவு இதெல்லாம் மனசின் வழியாகவே நாம் நடத்தி சென்று கொண்டே இருக்கும்போது மன குணங்களற்ற நிலைக்கு அதுவே சென்று விடுகின்றது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து புண்ணிய செயல்களால் வித்யையும் பாவச் செயல்களால் அவித்யையும் பிறக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அறிவு ஒருத்தருக்கு இருக்கு, இன்னொருத்தன் அறியாமையில இருக்கான். இது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னா, அறிவு வந்ததுக்கு அப்புறம் அவன் நல்லது செய்யறான், அறியாமையில இருக்கிறதுனால அவன் கெட்டது செய்யறான் என்று பொருள் அல்ல. முன்னாடியே என்ன சொல்லிடுறாரு, புண்ணிய செயல்களால் வித்தையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஒருத்தருக்கு அறிவு வரல, நம்ம யோசிக்கணும், அறிவோடு செய்யணும் அப்படின்னும் போது என்ன செய்யலாம், முதல்ல புண்ணியம் தான் ஃபர்ஸ்ட். புண்ணிய காரியங்களை செய்யுங்கள், நல்லதை செய்யுங்கள். இதை செய்யும் போது தானாவே இங்கு அறிவானது வந்து விடுகின்றது. அடுத்து பாவச் செயல்களால் அவித்யையும் பிறக்கிறது அப்படின்னு சொல்ற. அப்ப யார் யாரெல்லாம் இங்கு எதையெல்லாம் பாவம் என்று சொல்லப்படுகின்றதோ, பஞ்சமகா பாவங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இது யார் யாரெல்லாம் இதை செய்கிறார்களோ அங்கு அவித்யை, அறியாமை பிறக்கின்றது. இது சொல்றாரு. இது 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகம். இறை உணர்வு, இறைவன் மேல் உறுதியான நம்பிக்கை, தைரியம், எல்லா உயிர்களிடத்தும் பரிவு, சந்தோஷம், ஒழுக்கம், இவை அனைத்தும் சாத்வீக குணத்தின் லட்சணங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒருத்தர் அறிவோடு இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஏன்னா உலக ரீதியா இன்னைக்கு நான் ரொம்ப அறிவாளி, எல்லாருமே சொல்லிக் கொள்கின்ற வார்த்தை, நான் யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டேன், நல்லது மட்டும்தான் செய்வேன்.
இப்படிலாம் அவர்களுக்கு அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். இன்னைக்கு அதுதான் உலக நிதர்சனமும் கூட. ஆனால் எப்பயுமே நான் நல்லவன், நான் அறிவாளி என்று நான் சொல்லக்கூடாது, மற்றவர்கள் சொல்ல வேண்டும். இறைவன் சொல்ல வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக. மற்றவர்கள் கூட சில நேரங்களில் புகழ்ச்சிக்காக கூட சொல்லுவார்கள். ஆனால் இறைவன் இங்கு சொல்ல வேண்டும், குருநாதர் சொல்ல வேண்டும். அதிகபட்சம் சுற்றி இருக்கக்கூடிய புகழ்ச்சிக்காக இல்லாமல் அது மக்கள் சொல்ல வேண்டும். அப்படி யாருமே சொல்லல அப்படின்னா அப்ப இருக்கா இல்லையா நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்ல. யாருமே சொல்லல, நமக்கு அறிவு இருக்கா இல்லையா, நம்ம அறியாமையில இருக்குமா அறிவில் இருக்குமா, நமக்கே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அதற்கு சான்று என்னென்ன அப்படின்றது கொடுக்கிறார். முதல்ல இறை உணர்வு இருக்கணும். இறை உணர்வு என்று சொல்லப்படுவது, ஒரு கோயிலுக்கு போய் இறைவனை பார்த்தா லைக்கணும் ஃபர்ஸ்ட் மனம். அது இறை உணர்வு. உடம்பால் முழுமையாக உணர வேண்டும். அடுத்து இறைவன் மேல் உறுதியான நம்பிக்கை, தைரியம். 2 விஷயம் சொல்றார். இந்த நம்பிக்கை என்று சொல்லப்படுவது எது? இறைவன் எது செய்தாலும் எனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பான் என்ற நம்பிக்கை வேண்டும் முதல்ல. அடுத்து தைரியம். தைரியம் சொல்லப்படுறது, சில நேரங்களில் வாழ்க்கையில பல நேரங்களில் சில துன்பகரமான செயல்கள் நடக்கும். அப்ப சிந்திச்சுக்கணும், இறைவன் என் நல்லதுக்காக செஞ்சிருக்காரு, இந்த துன்பமும் நம்மை விட்டு கடந்து போகும் என்கின்ற அந்த தைரியம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். ஸோ நம்பிக்கை, தைரியம் இது இருக்கணும். அடுத்து எல்லா உயிர்களிடத்திலும் பரிவு, சந்தோஷம். பரிவு இருக்கணுன்றாரு. எல்லாம் எந்த உயிர்களை பார்த்தாலும் நம்ம மாதிரி அதையும் நினைக்கணும். ஐயோ இதை செஞ்சோம்னா அந்த உயிருக்கு உடல் பாதிக்கப்படுமே, நாம் சந்தோஷமா இருக்கோமா, அதே போல அந்த உயிரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்ற சிந்தனை வர வேண்டும். இன்னொன்று, காலை முதல் இரவு வரை ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். காலையிலிருந்து இந்த துன்பம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்கக்கூடாது, எந்த வகையிலும் சரி. அவருக்கு வீடு இருக்கு, நம்மகிட்ட வீடு இல்லை, அவருக்கு தங்கம் இருக்கு, நம்மகிட்ட இல்லை. இப்படி ஏதோ ஒரு சிந்தனை கூட துன்பத்தை கொடுக்குது இல்லையா. அந்த துன்பம் கூட இருக்கக்கூடாது. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், நல்லா ஆரோக்கியமா இருக்கேன் என்ற சிந்தனையோடு யார் ஒருவர் இருக்கிறாரோ அதுதான் இங்கு சந்தோஷம். அடுத்து ஒழுக்கம். ஒழுக்கம் என்று சொல்லப்படுவது, இங்கே உடல் ஒழுக்கம் என்று இருக்கிறது, மன ஒழுக்கம் என்று ஒன்று இருக்கின்றது. உடல் ஒழுக்கம் என்று சொன்னால் காலை அதிகாலை எழுவது, உடலுக்கு சரியான நேரத்தில் குளிப்பது, சரியான நேரத்திற்கு சாப்பிடுவது, சரியான நேரத்திற்கு தூங்குவது, இதெல்லாம் உடல் ஒழுக்கம். மன ஒழுக்கம் என்று சொல்லப்படுவது, யாருக்கும் துன்பத்தை கொடுக்காதவாறு வார்த்தைகளை பேசுவது, சிந்திப்பது, செயல்படுவது, 3மே மன ஒழுக்கம். அப்ப இது 2மே இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவை அனைத்தும் அப்படின்னு சொல்றாரு. எதெல்லாம்? முதல்ல இறை உணர்வு, இறைவன் மேல் உறுதியான நம்பிக்கை, தைரியம், எல்லா உயிர்களிடத்திலும் பரிவு, சந்தோஷம், ஒழுக்கம், இவை அனைத்தும் சாத்வீக குணத்தின் லட்சணங்கள். அப்ப யாருக்கிட்டெல்லாம் இந்த குணங்கள் இருக்கின்றதோ அப்ப அவங்க சொல்லிக்கலாம், இதெல்லாம் சாத்வீக குணம் என்கிட்ட இருக்கு, அப்ப நான் உண்மையில் நான் அறிவோடு தான் இருக்கின்றேன், நான் இறைவன் நோக்கிய பயணத்தில் பக்தி மார்க்கத்தில் தான் இருக்கின்றேன். அவர்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கரெக்டா போறோமா இல்லையான்றது நமக்கு ஒரு தெரியணும்ல. ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க எட்டி பார்த்துக்குவோம். பகல் நேரமா இருந்தா பஸ்ல நம்ம ரூட்டு சரியான பாதையில தான் பஸ் போகுதா, இல்லை பஸ் வேற எங்கேயாவது பாதையில மாறி போகுதா, எட்டி பார்த்துக்குள்ளே அந்த மாதிரி நமக்கு நாமே ஒரு பார்த்துக்கலாம், ஒரு சான்று போல யோசிச்சு பார்த்துக்கலாம், நம்ம சாத்வீக குணத்துல தான் இருக்கோம் அப்படின்னு. அடுத்து 6வது ஸ்லோகம். கர்வம், அபிமானம், பொறாமை, தானே சிறந்தவன் என்ற எண்ணம், பிறர் பாராட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக நற்செயல்களை செய்வது, சுய பெருமை ஆகியவை ராஜச குணத்தின் லட்சணங்கள். அப்ப இந்த எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட ராஜச குணம் இருக்கு என்று பொருள். ராஜச குணம் இருந்துச்சு அப்படின்னா நாம் இங்கு அறியாமையில் இருக்கின்றோம் என்று பொருள். இதெல்லாம் கர்வம், எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்றது ஒன்று. 2வது அபிமானம், என்னால் மட்டுமே செய்ய முடியும், வேறு யாராலும் செய்ய முடியாது என்ற ஒரு எண்ணம், தன்னுடம்பு, இதெல்லாம் அந்த அபிமானத்துல வந்துடும். அடுத்து பொறாமை, தானே சிறந்தவன் என்ற எண்ணம், என்னை மாதிரி யாருமே கிடையாது இந்த உலகத்துல, என்னால மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம். 2வது செய்கின்ற வேலைக்கு பிறர் பாராட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக நற்செயல்களை செய்வது. இதை இன்னைக்கு பல அலுவலகத்துல பார்க்கலாம். முதலாளிக்கோ இல்லை மேனேஜர் பெரிய லெவல்ல இருக்கவங்களுக்கோ அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போட்டு நிற்கிறது. இது. அடுத்து சுய பெருமை, நான் செஞ்சிட்டேன் பாத்தியா, நான் செஞ்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி தற்பெருமை, வர்றவங்க போறவங்க எல்லாத்திலையும் அவன் சொல்றது. இது எல்லாமே ராஜச குணத்தின் லட்சணங்கள் அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இப்போ இந்த குணங்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமா இது எல்லாத்தையும் ஒன்று சில இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதான் செய்யுது இந்த குணங்கள். இந்த குணங்கள் இருந்தால் நம்மெல்லாம் அறியாமையில் இருக்கின்றோம் என்று நாம் பொருள் கொள்ளலாம் ஒன்று. இரண்டாவது, இந்த அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இங்கே வந்தாலே போதும். அந்த சிந்தனையே விதை போல நமக்குள்ள இருந்து விருட்சமாக மாறி இந்த தீய குணங்களை அறியாமையை நம்மிடமிருந்து போக்க வைக்கும். அதையும் முன்னாடியே ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். நம்ம ஒரு முத அத்தியாயத்திலே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். முத அத்தியாயமா 2வது. ஒரு விதையை உள்ள போடுங்க, இந்த விதையே என்ன செய்யும்? ஒரு மரமாக சிறிது நாள் கழிச்சு வளர்ந்து அது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம போடுற விதை நல்ல விதையா கெட்ட விதையான்றதான் பார்த்துக்கணும் இல்லையா? சில கருவேல மரம் என்று தண்ணீரை அதிகமாக அழிக்கக்கூடிய மரங்களும் இங்கு உண்டு, நல்லது செய்யக்கூடிய மரங்களும் உண்டு. ஸோ நம்ம எந்த விதையை போடுறோம் அப்படின்றது தான் இங்க நமக்கு திருப்பி பலனை கொடுப்பது. அப்போ நம்ம இங்க நமக்குள்ள மனசுக்குள்ள நல்ல விதையை போடணும். ஆகா, இந்த குணம் நம்மகிட்ட இருக்கு, இதை எப்படியாவது வெளியில போக்க வச்சிடணும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணமே சிறிது சிறிதாக நாம் செயல்படும் போது அந்த தீய குணங்கள் நம்மை விட்டு சென்றுவிடும். அடுத்தது 7வது ஸ்லோகம். அஞ்ஞானம், பகல் உறக்கம், பகுத்தறிவு இல்லாமை, அலைபாயும் மனம், பேராசை, எப்போதும் தகாத செயல்களையே நாடுவது ஆகியவை தாமச குணத்தின் லட்சணங்கள். முதல்ல அஞ்ஞானம் சொல்றாரு. அஞ்ஞானம்னாலே இங்க அறிவின்மை, அறியாமை தான் அஞ்ஞானம். ஸோ அப்படின்னா என்ன பொருள்? ஒரு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவர் செய்யக்கூடிய செயல் எல்லாமே அறிவின்மையில தான் இருக்கு, அறியாமையில தான் இருக்கு. ஒன்று. இரண்டாவது, பகல் உறக்கம். யாரெல்லாம் பகல்ல உறங்கி கொண்டே இருக்கிறார்களோ இது சோம்பலை குறிக்கும். ஸோ சோம்பல் தான் இந்த இடத்துல நம்ம தாமச குணத்துல சொல்லுவோம். உட்காந்துட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஒரு செயலையும் செய்யறதே கிடையாது. சோம்பேறித்தனத்தில் அப்புறம் செய்வோம் நினச்சிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் சோம்பலில் வந்துடும். அடுத்து பகுத்தறிவு இல்லாமை அப்படின்னு சொல்றாரு. பகுத்தறிவு இல்லாமல் எதையுமே பகுத்து அறிந்து செய்ய வேண்டும், பகுத்தறியாமல் செய்யக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பக்தி மார்க்கத்தில் விபூதி பூசுகிறோம். ஏன் விபூதி பூசுகிறோம் என்று தெரிந்து பகுத்து அறிந்து அதை பூசுவது அறிவு. அறியாமைன்னு எதை சொல்லலாம்? இந்த விபூதி பூசுனா எனக்கு எல்லாமே கிடைச்சிடும், இறைவனை விட இந்த விபூதி தான் பெருசு, இந்த எண்ணம் இருக்கு இல்லையா? இது அறியாமை. ஏன்னா இன்னைக்கும் பல கோயில்களில் பார்க்கலாம், சாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை கொடுக்குறாங்க அப்படின்னாலே சாமியை விட்டுருவாங்க, அந்த விபூதி கொடுக்குற இடத்துக்கு அடிச்சின்னு ஓடுவாங்க பின்னாடி. பிரசாதம் அங்கே கொடுக்குறாங்க, விபூதி அபிஷேகம் பண்ண விபூதி கொடுக்குறாங்கன்னா மொத்த ஜனமும் அந்த விபூதிக்கு பின்னாடி தான் போய் நிற்கும். எல்லாம் இருக்கிறத அடுத்த ஆளை தள்ளி விட்டு போடுங்க, அதுக்கு வரையா நிற்பாங்க. எப்பா அந்த விபூதிக்கு அருளை கொடுக்கின்ற சாமியே இங்கே தான்ப்பா இருக்காரு, அவரை நினைச்சாலே போதும்ன்ற எண்ணம் இங்கு யாருக்கும் வரல இல்லையா? அப்ப இதுதான் இங்கு அறியாமை, பகுத்தறிவு இல்லாமை. பகுத்தறிவு என்று சொல்லப்படுவது பகுத்து அறிவது. இந்த விபூதியில ஒரு இறை ஆற்றல் இருக்கு, அதுதான் நமக்கு நன்மை செய்யும். இந்த ஆற்றலை கொடுப்பவரே இங்க தான் இருக்காரு. நமக்கு வேணும் அப்படின்னா இறைவனே அதை நமக்கு கொடுக்க வைப்பார் அப்படின்ற சிந்தித்தல் இங்கு பகுத்தறிவு. அது இல்லாமல் இருப்பது. அடுத்து அலைபாயும் மனம். எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சு கொண்டே இருப்பது, தேவையில்லாத யோசனை, இச்சைகள், ஆசைகள், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் இல்லையா, இல்லை வேறு ஏதேனும் தவறான சிந்தனைகள், இது அலைபாயும் மனம். அடுத்து பேராசை. எனக்கு எப்படியாவது அவ்வளோ பணம் வேணும், வீடு வேணும், காரு வேணும், எனக்கு இதெல்லாம் நடந்துடணும். பணம் பொருள் மட்டும் அல்ல, எப்படியாவது எனக்கு அந்த வேலை கிடைச்சிடணும், இருக்கலே உச்ச இடத்துல போய் நான் உட்கார்ந்துடணும், இப்படி ஏதோ ஒரு பேராசை. அப்புறம் எப்போதும் தகாத செயல்களையே நாடுவது அப்படின்னு சொல்றாரு. எதெல்லாம் தகாத செயல்கள்? தர்மத்திற்கு எதிரான செயல்கள் எல்லாமே தகாத செயல்கள் தான். இப்போ ஒழுக்கம்லாம் கூட இதுல சேரும், அதாவது ஒழுக்கம் இல்லாம இதுல சேரும். காலை எந்திரிச்சு ஒருத்தர் குளிக்கலையா, தகாத செயல் தான். காலை எந்திரிச்சு இப்படி இப்போ 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சு எந்திரிச்சதுக்கு பின்பாக கூட போய் குளிக்கிறது இல்லை, சும்மா உட்காந்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டே கிடக்கிறது, போனை பார்க்கறது, டிவியை பார்க்கறது, இல்லை ஒரு நடந்துகிட்டு போகிறது, சுற்றி சுற்றி வர்றது, இதெல்லாம் தகாத செயல் தான். ஏன்னா ஒழுக்கத்திற்கு எதிரான செயல் எல்லாம் அவர் செய்கிறாரு. இதெல்லாம் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய தகாத செயல்கள். இது எல்லாமே தாமச குணத்தின் லட்சணங்கள் அப்படின்னு சொல்றாரு. அரசே குணங்களின் லட்சணங்கள் இப்படித்தான் வரையறுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 3 விதமான குணங்கள் சொல்லப்படுகின்றது. அதற்காக என்னென்னலாம் வரையறை அப்படின்னா இதான் வரையறையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 8வது ஸ்லோகம். பகவான் சொல்கிறார், என்னிடம் பக்தி கொண்டவர்கள் உத்தமன், அதமன், மத்தியமன் என 3 விதமாக பக்தி கொள்கிறார்கள். இது கொஞ்சம் பெரிய ஸ்லோகம் தான்.
இப்போ மேல வித்தியை அவித்தியை சொல்லிட்டாரு. அறிவு அறியாமை எல்லாமே பகுதி பகுதியா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு சொல்லிட்டாரு. இப்ப இந்த அறிவு உள்ளவர்கள் இருக்கிறார்கள்ல, அறிவோடு செயல்படுகிற வித்தியையில் இருப்பவர்கள், அவர்கள் எல்லாமே இங்க பக்தி கொண்டவர்கள். அந்த பக்தி கொண்டவர்களே மூணா பிரிக்கிறார். இந்த பக்தி கொண்டவர்கள் உத்தமன், அதமன், மத்தியமன் என மூன்று விதமாக பக்தி கொள்கிறார். மூணா பிரிச்சுட்டார். எவன் எந்த பலனையும் எதிர்பாராது நானே அனைத்திற்கும் தலைவன் என்ற உண்மையை உணர்ந்து எப்போதும் என்னை தியானித்து பக்தி செய்வானோ ஒன்று. இரண்டாவது, எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு எப்போதும் தன்னால் இயன்ற அளவு பரோபகார செயல்களை செய்து. இரண்டாவது. அடுத்து மூணாவது, எவன் என் நாமத்தை எப்பொழுதும் உரைக்கின்றானோ அவனே உத்தமமான பக்தன் அப்படின்னு சொல்றாரு. உத்தமம்னா தெரியும், எல்லாவற்றிலும் மேலானது, ரொம்ப சிறந்தவர்களே இங்க உத்தமமானவர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப உத்தமனுக்கான வரையறை இங்க குறிப்பிடுறாரு. ஒன்று, பிரதிபலனை எதிர்பார்க்காது செய்தல். ஒரு செயல் காலில இருந்து நைட் வரைக்கும் எவ்வளோ செயல் செய்யறோம், ஒரு பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்க கூடாது. இதற்கு சான்று பார்க்கணும்னா இப்ப நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் ஒரு குழந்தைங்க இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, சின்ன வயசுல இருந்து வளர்க்குறாங்க. ஏதாவது பிரதிபலன் எதிர்பார்க்கறாங்களா? அப்பா அம்மா இல்ல. இந்த குழந்தைய வளர்த்தோம்னா இது பின்னாடி வேலை செஞ்சு எனக்கு சோறு போடுன்ற எண்ணம் யாருக்காவது இருக்கா? இல்ல. அது வரைக்கும் நல்லா இருந்தா போதும்ப்பா, என் கடமையை செய்யறேன், இல்ல பாசத்துக்காக செய்யறேன்னு செஞ்சுட்டு போயிடும். ஸோ இங்க இல்ல, எதிர்பார்ப்பு இல்லை. அதுபோல ஒவ்வொரு செயலையும் இங்க செய்தல், பிரதிபலனை எதிர்பார்க்காது செய்தல். அடுத்து, நானே அனைத்திற்கும் தலைவன் என்ற உண்மையை உணர்ந்து எப்போதும் என்னை தியானித்து பக்தி செய்கிறானோ அப்படின்னு சொல்றார். நானே என்று சொல்லப்படுது இறைவனை குறிக்கிறார், ஐயப்பனை குறிக்கிறது. ஸோ இங்க எல்லாமே இறைவன் தான், இறைவன் தான் எல்லாத்துக்கும் தலைவன் என்ற உண்மையை உணர்ந்து எப்போதும் என்னை தியானித்து பக்தி செய்கிறானோ. அப்ப இங்க ஒரு செயல் நடக்குது, அது நன்மையான செயலாகவும் இருக்கலாம், தீமையான செயல்களாகவும் இருக்கலாம். இந்த செயல்களை யார் நடத்துவது? இறைவன் தான் நடத்துறாரு. அப்ப நன்மை நடந்துச்சுன்னா இங்க பல நேரங்கள்ல நான் தான் செஞ்சேன் அப்படின்னு பல நேரங்கள் சொல்லிக்கிறோம். கெட்டது நடந்து போச்சுன்னா விதி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு விதி மேல பழியப்பட்டு போயிடுறோம். ஆனால் இங்கு இரண்டையுமே இறைவன் தான் செய்து கொடுக்கின்றார். அவர் தான் தலைவர். இங்கு அவர் நல்லதை மட்டுமே செய்வார். நன்மை நடந்தாலும் என் மீது இருக்கக்கூடிய கருணையினால் இறைவன் அந்த நன்மையை செய்து கொடுத்திருக்கிறார் என்ற சிந்தனையும், தீவை ஏதோ ஒன்று நடக்கும்போது, துன்பம் நடக்கும்போது இறைவன் என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக இதனை செய்து கொடுத்திருக்கின்றார் என்ற அந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இந்த சிந்தனை தான் சொல்றாரு. இந்த உண்மையை உணர்ந்து, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. உண்மையை உணர்ந்து எப்போதும் என்னை தியானித்து பக்தி செய்கிறானோ. இந்த தியானித்து பக்தி அப்படின்னு சொல்லப்படுறது, துன்பம் வரும்போது கூட என் நல்லதுக்கு தான்ப்பா செஞ்சுட்டேன் இறைவா, நீயே சிறந்தவன் என்ற அந்த எண்ணம் வரணும். ஏன்னா பல நேரங்கள்ல சாமி கும்பிட்ற கூட, சாமி உனக்கு கண் இருக்கா, ஏதோ ஒரு நடந்துச்சுன்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இல்லைங்களா? அது போல இல்லாமல் பக்தி செய்கிறானோ ரெண்டாவது சொல்லிட்டாரு. மூணாவது, எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு, அது எறும்பாக இருந்தாலும் சரி, அதற்கு கருணை இருக்கணும். கருணை என்று சொல்லப்படுவது அதற்கும் பசிக்குமே, ஏதாவது செஞ்சா அதுக்கும் வலிக்குமே, இது போலலாம் சிந்தனை இருக்கணும் எப்பயுமே. அதற்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு நம்முடைய செயல்களை இங்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கும் எப்பொழுதும் தன்னால் இயன்ற அளவு பரோபகார செயல்களை செய்து அப்படின்னு சொல்றாரு. இந்த பரோபகாரம் என்றால் என்ன அப்படின்னா, ஓரளவுக்கு தெரியும் எல்லாருக்குமே, யாரும் செய்ய முடியாத அளவு செயல்களை செய்பவர்கள் என்பது உலக ரீதியாக இருக்கக்கூடிய பொருள். ஆனால் பரோபகாரம் என்பதை பிரிச்சு பார்க்கலாம். பர பிளஸ் உபகாரம் தான் பரோபகாரம். உபகாரம் என்று சொல்லப்படுவது ஒரு நன்மையான செயல். பர என்றால் இந்த இடத்துல ஆதி, மூலம், முதலாக இருக்கக்கூடியவர், பரம், மேலானது, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய இறைநிலை, இப்படி பல பொருள்கள் பார்க்கலாம் இந்த பர என்று சொல்லப்படுவது. இப்ப என்ன பொருள் பரோபகாரம் என்றால், நம்மால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு காரியம் இந்த இடத்துல செய்து விட வேண்டும். ஒரு ரூபாய் நமக்கு தானம் செய்யணுன்ற ஒரு கையில ₹1 காசு இருக்கு, யாரோ ஐயா ஏதாவது இருந்தா கொடுங்கன்னா கொடுக்குறோன்னு வச்சுக்குவோம். அந்த கொடுத்த பின்பாக கூட இறைவன் இதை கொடுக்க வைத்தார் என்ற சிந்தனை பர உபகாரம். உபகாரம் நன்மை செய்தல். பர என்றால் என்ன? இறைவனது பெயரால் நன்மை செய்தல். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அந்த ₹1 நம்ம கிட்ட இருக்குன்னா இறைவன் கருணையினால்தான் அந்த ₹1 நம்ம கிட்ட இருக்கு. அந்த ₹1 கொடுக்கணும் அப்படின்னா கூட இறைவன் உள்ளிருந்து சிந்திக்க வைத்திருக்கிறார். அவனன்றி ஒருவனும் அசையாது இல்லையா? அப்ப நமக்குள்ள வர சிந்தனையும் அவன் தானே. ஆஹா, இறைவன் இதை கொடுக்க வச்சிருக்க, இந்த சிந்தனை இருக்கு இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு பரோபகாரம்.
எல்லாம் இறைவன் செயல், இறைவன் என்னை செய்ய வைத்தார் என்ற சிந்தனை, இதை செயல்களை செய்து செய்து முடித்த பின்பாக என்ன சொல்றார் அடுத்து, எவன் என் நாமத்தை எப்போதும் உரைக்கின்றானோ. சிந்தனை செய்யும் போது இறைவன் செய்ய வச்சிட்டாருன்னு சொல்றது ஒண்ணு. அப்புறம் இறைவன் நாமத்தை சிந்தித்து கொண்டே இருத்தல், அதுதான் இங்க சொல்றாரு. எப்போதும் உரைக்கிறானோ. உரைத்தல் என்றால் நம்ம சொல்லுதல், மந்திரத்தை சொல்லுதல். அதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் காலைல இருந்து நைட் வரைக்கும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் வேலை எப்போ பார்க்கறது. அல்ல, இங்கே மந்திரத்தை சொல்லுதல் என்பது உச்சரிச்சுட்டே இருக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. பணிக்கு நடவிலும் எப்பொழுதெல்லாம் சிந்தனையில் நமக்கு தோணுகின்றதோ அப்பெல்லாம் இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டே இருத்தல். தேவையில்லாத சிந்தனை ஏதாவது வந்துச்சுன்னா கூட என்ன இதை போய் சிந்திக்கிறோம், நம்ம இறைவனை வச்சு சிந்திக்கலாமேன்ற அந்த சிந்தனை. இப்போ இறைவனை மட்டும் சிந்திக்கிறதுனா பல பேருக்கு எப்போ பார்த்தாலும் இறைவனுடைய ரூபத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுன்னு பொருளாக நினச்சிக்கிறாங்க. அது மட்டும் தியானம் அல்ல. இறைவனது ரூபத்தை சிந்தித்து கொண்டே இருப்பது மட்டும் தியானம் அல்ல. நமக்கு நிறைய புராண கதைகள் இருக்கு. ராமாயணம், மகாபாரதம், அருணகிரிநாதர் வரலாறு, ஔவையார் வரலாறு, எவ்வளோ வரலாறு இருக்கு. பல வரலாறு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? இதையெல்லாம் சிந்தித்து கொண்டு இருந்தால் கூட அதுவும் தியானம்தான். இவ யாரெல்லாம் செய்யறாங்களோ அவனே என் உத்தமமான பக்தன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 9வது ஸ்லோகம். பகவான் சொல்கிறார், எவன் என் பக்தர்களை பூஜிக்கிறானோ, அவன் உள்ளத்தை என் கோவிலாக எண்ணுகிறானோ, அரசே அவன் என் உத்தம பக்தன் அப்படின்னு சொல்றார். எவன் என் பக்தனை பூஜிக்கிறானோ, இப்போ மேல 8வது ஸ்லோகத்துல சொல்லலாம் இல்லையா? அதெல்லாம் இப்போ ஒருத்தர் கடைபிடிக்கிறாருன்னா உண்மையிலே அவர் ஒரு ஞான நிலையில தான் இருக்கணும். இல்லைன்னா அதை கடைபிடிக்கவே முடியாது, ரொம்ப கடினம். காலில இருந்து நைட் வரைக்கும் இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டிருத்தல், தியானம் செய்தெல்லாம் அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. அப்போ ஒருத்தர் செய்கிறாரு, அப்போ ஓரளவுக்கு ஞான நிலையில இருக்கிறார். அவருடைய உள்ளத்தை என் கோவிலாக எண்ணுகிறானோ அப்படின்னு சொல்றார். அப்போ எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனை பார்த்தல் என்பது ஒன்று. ஒரு ஞானி இருக்கிறார், அவரை குருவாக ஏற்றுக்கொண்டால் அவரையும் இங்கு இறைவனாக பார்க்க வேண்டும். அவருடைய உள்ளத்தை என் கோவிலாக எண்ணுகிறானோ, அரசே அவனே என் உத்தம பக்தன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க ஒருத்தர் உத்தம பக்தனா இருக்கார். ஆனால் அவரு மேல ஒரு 8வது ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா, அதே போல கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவர் இன்னொரு உயிர்களிடத்திலும் இறைவன் இருக்கின்றார் என்ற சிந்தனை இல்லாமல் இருந்தால் அவர் உத்தம பக்தனாக இருக்க மாட்டார். அதுக்காக சொல்றாரு. அப்ப மேல 8வது சொன்னதெல்லாம் கடைபிடிச்சா போதும், மற்றபடி ஒண்ணும் இல்லை அப்படின்னு இல்லை. 8வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதை கடைபிடித்தாலும் இன்னொரு ஞான நிலையில் இருப்பவருடைய உள்ளத்தையும் இறைவன் இருக்கின்றான். அவர் என்ன சிந்திக்கிறார் அதெல்லாம் இறை எண்ணமாக இங்கு பார்த்தல். அவர்களே என் உத்தம பக்தன் அப்படின்னு சொல்றது. அடுத்து, எவன் எப்போதும் சத்தியத்தை கடைபிடிப்பவனும், ஆணவம் முதலான மாசுக்களை விலக்கியவனும், காலத்தை வீணாக கழிக்காதவனும் என் உத்தம பக்தனே அப்படின்னு சொல்றார். அப்போ மேல இருக்கிறத கடைபிடிச்சாதான் உத்தம பக்தனா? இதெல்லாம் ரொம்ப கடினமாச்சு, அப்ப நம்மளாம் உத்தமமா இல்லையோ, நம்மளாம் அதுக்கு போக முடியாதோ என்று யாராவது சிந்திக்கலாம். அவர்களுக்காக பதிலே சொல்கிறார். எவன் எப்போதும் சத்தியத்தை கடைபிடிப்பவனும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப சத்தியத்தை மட்டுமே யாரெல்லாம் கடைபிடித்தால் போதும், அவனே உத்தம பக்தன். அதுவே ஒரு விதை போல இருந்து அவர் எல்லாத்தையுமே செய்ய வச்சிரும். நம்ம 36 தத்துவங்களை படிச்சிருப்போம் இல்லையா? 36 தத்துவத்தை நம்ம உணரல. ஏதாவது ஒரே ஒரு தத்துவத்தை உணர்ந்தா கூட அந்த உணர்ந்த ஒரு தத்துவம் மீதி இருக்கக்கூடிய 35 தத்துவத்தை உணர்த்தி விடும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? இதே பூதநாத கீதையில் தான் சொல்லியிருக்காரு. 5வது தத்துவமும் 6வது பகுதியோ 6வது அத்தியாயமும் 5வது அத்தியாயத்திலையோ சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சத்தியத்தை மட்டும் கடைபிடித்தாலே போதும், மேற்சொன்ன அத்தனை நன்மைகளையும் தானாக கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவோம். ஒன்று. அடுத்து, ஆணவம் முதலான மாசுக்களை விலக்கியவனும். ஆணவம்ன்றது ஒரு அழுக்கு, மாசுன்னு சொல்றாரு. இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. நான் தான் செய்தேன், எனக்குத்தான் தெரியும், இதெல்லாம் ஆணவமா இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் விளக்கணும். எப்படி விளக்குறது? நம்ம தினந்தோறும் செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நைட்டு படுக்க போகும்போது ஒரு சின்ன சிந்தனை, இன்னைக்கு நம்ம ஏதாவது ஆணவமான சிந்தனை யோசிச்சோமா, யார்ட்டையாவது அகங்காரமா நடந்துக்கிட்டோமா, சிந்திச்சு பார்த்தா நிச்சயமா எங்கேயாவது பேசியிருப்போம். அப்ப நாளையிலேருந்து இந்த கெட்ட குணத்தை இல்லாம பார்த்துக்கணும். இப்படி ஒரு சின்ன பயிற்சி முறை இருக்கு இல்லையா? இந்த பயிற்சி முறையே என்ன செய்யும்? நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவத்தை விலக்கிவிடும். இரண்டாவது, காலத்தை வீணாக கழிக்காதவனும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பல நேரங்கள்ல காலத்தை வீணா தான் கழிச்சுக்கிட்டு இருக்கோம். பல நேரங்கள்ல இந்த போனை இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? போனை கையில எடுத்துட்டோம் அப்படின்னா காலம் வீணாகவே போகிறது. யாரையாவது கேட்டா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், சும்மா நடந்துகிட்டு இருக்கேன், சும்மா போய்கிட்டு இருக்கேன், இந்த வார்த்தை பல நேரங்கள்ல வருது. ரோட்ல 2 பேர் சந்திச்சுப்பாங்க, எங்கப்பா போற? சும்மா போய்கிட்டு இருக்கேன், பொழுது போல, இப்படிதான் வார்த்தை வருது. நான் நடைப்பயணம் போகிறேன், இறைவனை சிந்தித்து கொண்டு நடைபயணம் போகின்றேன், என் உடம்புக்கான ஆரோக்கியத்தை செய்கிறேன்ற சிந்தனை கூட வரமாட்டேங்குது யாருக்கும்.
நடந்து போறது உடம்புக்கு நல்லதுதான். ஆனால் அந்த நடந்து செல்லும் பொழுதும் இறைவனை சிந்தித்து கொண்டு செல்லும் பொழுதும் ஒரு இறையாற்றலோடு செல்ல இருக்கக்கூடிய நடையாக அது மாறுகிறது. ஆனா தேவையில்லாத சிந்தனைகளை வைத்து நடக்கும் போது என்ன ஆகுது, உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் மாதிரி வருது, ஆனால் அது மனமும் அங்கு கெட்டு போகுது இல்லையா சில நேரங்கள்ல. அதனால இங்க சொல்கிறாரு, காலத்தை வீணாக கழிக்காதவனும். செயல் செய்து கொண்டே இருக்கலாம், ஆனா நான் சும்மா செஞ்சேன் போர் அடிக்குதுன்னு செஞ்சேன்னு சொன்னா காலத்தை வீணாக்குறாங்கன்னு அர்த்தம். அப்ப இறைவனுடைய சிந்திச்சுக்கிட்டே அதை செஞ்சாங்கன்னா அப்ப வீணாக்கலன்னு அர்த்தம். செயல் ஒன்றுதான், ஆனால் எண்ணங்கள் அந்த செயலுடைய தன்மையை மாற்றுகின்றது. ஸோ இப்ப இது கழிக்காம இருக்க ஒரு உத்தம பக்தனே அப்படின்னு சொல்றார். அடுத்து சொல்றார், உலக சுகங்களில் பெரிய ஈடுபாடு இல்லாதவனும். அப்படின்னா என்ன, உலகத்துல நிறைய சுகங்கள் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விருப்பம்லாம் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், எனக்கு வந்து விமானத்துல போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், ஊரை சுத்தணும், தங்கம் நிறைய வாங்கி வச்சுக்கணும், 4 வீடு வாங்கி வச்சுக்கணும், இதெல்லாம் உலக சுகம். இதுல வந்து பெரிய ஈடுபாடு இல்லாதவனும் ஒன்று. இரண்டாவது, என் சரிதங்களையும் பெருமையையும் கேட்பதையே சுகமாக கருதுபவனும். ரெண்டாவது சொல்றாரு. இப்ப யார் ஒருத்தர் இறைவனுடைய சரிதைகள், இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, புராணங்களை எல்லாம் படித்தல், அவையார் புராணமாகட்டும், அருணகிரிநாதராக புராணமாகட்டும், நால்வர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இவங்க எல்லாருடைய நால்வருடைய சுயசரிதை, 63 நாயன்மார்களுடைய சுயசரிதை, ஆழ்வார்களுடைய சுயசரிதை நிறைய இருக்கு. விநாயகர் புராணம், முருகர் புராணம், இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி நம்மகிட்ட அவ்வளோ புராணங்கள் சரிதைகள் இருக்கின்றது. இது எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதோடைய பெருமையை கேட்பது. பெருமையை கேட்பதுன்னா என்ன, இது ரொம்ப நல்லது புக்குப்பா அப்படின்னு சொல்லி பெருமையா 4 பேர்ட்ட சொல்றது இல்லை. ஆக இறைவன் எவ்வளவு கருணையாக இருந்திருக்கிறார், எவ்வளவு காரியங்களை இங்கு செய்திருக்கிறார், அவருடைய ஆற்றல் என்ன என்று அவரை பற்றி சிந்தித்தல், இதான் இந்த இடத்துல பெருமை. அந்த கதையை யாராவது இப்ப படிக்க முடியலப்பா அப்படின்னா யாராவது படிக்கிறது சொல்றதை கேட்கலாம்ல, அது கேட்பது. ஏன்னா ஒரு காலத்துலலாம் அதுதான் மக்களுக்கு இருந்தது. காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்வாங்க, சாயங்காலத்துக்கு மேல கரண்ட் இருக்காது, எல்லாரும் தெருமுனையில வந்து உட்கார்ந்துருவாங்க, தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. தெருக்கூத்துல என்ன வருஷம் ஃபுல்லா நடக்கும், வருஷம் ஃபுல்லா அதே ராமாயணம், அதே கந்த புராணம், அதே மகாபாரதம், நடந்த கூத்தே தான் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் மக்கள் சலிக்காமல் பார்த்தார்கள். இப்போ இன்னைக்கு ஒரு சினிமாலாம் எவ்வளோ நல்ல படமா இருந்தாலும் சரி, 2வது வாட்டி 3வது வாட்டி பார்க்கும்போது அதை பார்த்தாச்சு இல்லை, போர் அடிச்சிச்சு, ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணு, இல்லை வேற ஏதாவது படத்தை மாத்துன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? மகாபாரதத்தை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கல, ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள். ஆனா டிவியில இருக்க சாதாரண படத்தை பார்க்கும்போது இங்க சலிச்சு போகுதுல்ல. மனம் ஒன்றுதான், நிகழ்வு ஒன்றுதான், ஆனால் இந்த இடத்துல இறைவனை வைத்து சார்ந்து படிக்கும் போதும் கேட்கும் போதும் சலிப்பதில்லை, இதை பார்க்கும் போதும் சலித்து விடுகின்றது. அப்ப ஏதோ ஒன்று அதில் இருக்கின்றது இல்லையா? என்ன இருக்கு? இறைவனுடைய அருள், கருணை. சுய சரிதை வேறல்ல, இறைவன் வேறல்ல, இறைவன் பெருமை வேறல்ல, இறைவன் வேறல்ல, இதை கேட்பதையே சுகமாக கருதுபவனும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரெல்லாம் ஒருத்தர் இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ, படிச்சுக்கிட்டே இருக்காங்களோ, இயல்பாகவே உள்ளே சுகம் என்ற ஒன்று வருகின்றது. அதை தெரிஞ்சுக்கலாம். அதை தான் அனுபவிக்கூடிய சுகத்தை கருதுதல் உள்ள, ஆஹா சுகமா இருக்குடாப்பா, நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன்ப்பான்ற எண்ணம் வந்துடும், கொஞ்ச நாள்ல வந்துடும். அடுத்தது, தினமும் சத்தியத்தின் வழி நின்று தன் கடமைகளை செய்து வாழ்வை நடத்துபவனுமான மனிதன் என் உத்தமமான பக்தன் அப்படின்னு சொல்றார். தினமும் சத்தியத்தின் வழி நின்று அப்படின்னா என்ன, டெய்லி காலைல இருந்து நைட்டு வரைக்கும் நாம் செய்யக்கூடிய செயல் தர்மத்தின்படி இருக்கா, சத்தியத்தின்படி இருக்கா, இந்த யோசிச்சு யோசிச்சு தன்னுடைய கடமைகளை ஒருவர் செய்து யார் ஒருத்தர் வாழ்க்கையை நடத்துறாரோ அவரே உத்தமமான பக்தன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்ம யோகத்துல இறைவனை சிந்திக்க வேண்டும் என்று இங்க சொல்லல. சொல்ல, உன்னுடைய வாழ்க்கை காலை முதல் இரவு வரைக்கும் போகிறது இல்ல, டெய்லி நீ இது சத்தியத்தின்படியே உன் வாழ்க்கையை நடந்து கொள், உன் கடமையை மட்டும் செய், பலனை எதிர்பார்க்காதே. நான் செய்கின்றேன் என்ற சிந்தனையும் இருக்கக்கூடாது, நான் செஞ்சதுக்கு சரியான பலன் வரல அப்படின்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. இதுபோல் யார் ஒருவர் இருக்கிறாரோ அவரே என் உத்தமமான பக்தன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 10வது ஸ்லோகம். அரசே, அப்படிப்பட்ட உத்தம பக்தர்களின் சம்சார துக்கங்களை அழித்திட வேண்டி அவர்களின் இதயத்தில் நானே குருவாக வீற்றிருக்கின்றேன். இப்ப உத்தம பக்தர்கள்லாம் யாருன்னு சொல்லிட்டாரு. அப்படி ஏதாவது ஒண்ணு, எல்லாத்தையும் கடைபிடிப்பவர்கள் தான் உத்தம பக்தர்கள் என்பது வேறு. ஆனால் ஏதாவது ஒன்றை கடைபிடித்தாலும் இங்க உத்தம பக்தர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எல்லாத்தையும் கடைபிடிச்சாங்கன்னா அவங்க எல்லாம் ஞான நிலை, ஞானிகள் என்ற நிலையில போயிடுவாங்க. ஆனால் இங்க சாதாரண மனித நிலையில் ஏதாவது ஒன்றை கடைபிடித்தாலும் அவர்கள் என்னுடைய உத்தம பக்தர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப சாதாரண ஒன்றை கடைபிடிக்கும் போது அவர்களும் இந்த உலக சம்சார வாழ்க்கையில் தானே உழன்று கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் சொல்றாரு, சம்சார துக்கங்களை அழித்திட வேண்டி எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் இறைவனே அவர்களின் இதயத்தில் நானே குருவாக வீற்றிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இறைவனே குருவா நம்மளுடைய இதயத்துல வீட்டு இருக்காராம். இப்ப இறைவன் உள்ள வந்துட்டாருன்னா என்ன இருக்கும், நல்லதை மட்டும் தான் சொல்லி கொடுப்பாரு. உள்ள நம்மளை கட்டளையிட்டுக்கிட்டே இருப்பார். நீ இதை செய்ய அதை செய்ய, காலை எந்திரி எந்திரி போ, ஓடு, தூங்காத, எந்திரி, வேலை பாரு, நல்லது செய்ய, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, இதை மட்டுமே உள்ள சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அடுத்து நானே குருபரனாக இருதயத்தில் வீட்டிருந்து அவர்களுக்கு வேண்டிய உபதேசங்களை தந்து வழிகாட்டுகின்றேன். நம்ம திருமந்திரத்துல அடிக்கடி படிச்சிருப்போம். குருவா வந்தா நேரடியா உருவமா வந்துதான் உபதேசம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திருமந்திரத்தை படிச்சாலே போதும். திருமந்திர நூலே குருவா இருந்து நமக்கு உள்ளுக்குள்ள இருந்தே இறைவன் நமக்கு சொல்லி கொடுப்பார், உபதேசத்தை கொடுப்பார் அப்படின்றது சொல்லி பலமுறை படிச்சிருக்கும். அதுபோல அவர் என்ன செய்யறாராம், இந்த உள்ளுக்குள்ள இருதயத்துல வீட்டிருந்து குரு பரனாக அப்படிங்கிறாரு. குருவா மட்டும் இல்ல, குரு பரனாக இறைவனாகவும் அவரே இருந்து, குருவாகவும் அவரே இருந்து என்னென்னலாம் உபதேசம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்து வழிகாட்டுகின்றேன். இப்போ வழிகாட்டுகின்றேன்ற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்மளாம் இப்போ இருட்டுக்குள்ள இருக்கோம். இந்த வெளிச்சம் கிடையாது, வேற ஒரு இருட்டுக்குள்ள, மாயை என்று சொல்லக்கூடிய இருட்டுக்குள்ள இருக்கும். அந்த மாயை என்று சொல்லக்கூடிய இருட்டிலிருந்து வெளிவரக்கூடிய வழியை அவர் காட்டுகின்றார். இது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு. சத்தியம் செய்து சொல்றாரு, இதெல்லாம் நடக்கும், நீங்க எதாவது உன்னை கடைபிடி, தானா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. பின்னர் அவர்கள் நிர்குண நிலையை எட்டி பேரானந்த நிலையை அடைகிறார்கள். அப்ப மேல உத்தம குணங்கள் ஏதாவது ஒன்றை கடைபிடிச்சா போதும், இறைவனே உள்ள இருந்து நமக்கு வழிகாட்டுறாரு. முதல்ல சம்சார துக்கத்தை அழிக்கிறாரு. ரெண்டாவது உள்ள இருந்து நமக்கு உபதேசம் கொடுத்து வழியை காட்டுறாரு. வழிகாட்டும் போது மாயை விலகுது. மாயை விலகிய பின்பாக இந்த மனம் நிர்குண நிலையை, குணங்கள் இல்லாத ஒரு நிலையை அது அடைகின்றது. அப்படி அடைஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, இங்க ஐம்புலன்கள் அற்ற நிலைக்கு போயிடும். இன்னைக்கு ஐம்புலன் சொல்றதை கேட்டு நம்ம நடக்கிறோம். அது நடந்துருச்சுன்னா நம்ம சொல்றது அது கேட்கும். அப்ப என்ன ஆயிடும், மனம் அமைதி அடைந்து விடுகின்றது, எண்ணங்களே இருக்காது. அப்பொழுது என்ன நடக்கும், பேரானந்த நிலையை அடைகிறார்கள். இப்படி சொல்லி முடிக்கிறார். இது 10வது ஸ்லோகம். 11ஆம் ஸ்லோகம். பகவான் சொல்கிறார், உலக வாழ்க்கைக்குரியவற்றை சம்பாதித்து மனைவி, பிள்ளை, வீடு ஆகியவற்றையும் பார்த்து கொண்டு அத்தோடு சதா என்னையும் மறவாமல் நினைத்து கொண்டிருக்கும் பக்தன் மத்தியம பக்தனாவான். இவனது பிராரப்த கர்மங்கள் முடிவடையும் போது அவன் என் மீது கொண்ட பக்தியின் பயனாக முதல் பிறவியிலேயே, அதாவது இப்பிறவியிலேயே முக்தி அடைகின்றான். இது நிச்சயம். அப்படி இல்லாமல் அவன் பிறவி முடியுமாயின் அடுத்த பிறவியில் என் பக்தனாக பிறந்து என்னை அடைவான். இது 11வது ஸ்லோகம். கொஞ்சம் பெரிய ஸ்லோகமாக இருக்கு. இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இப்போ சென்ற ஸ்லோகங்களில் உத்தம பக்தன்னா யாருன்னு அவரே சொல்லிட்டார் ஃபுல்லாக. ஸோ அதற்கு அடுத்து பார்த்தோம்னா இங்கே மத்தியம பக்தன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த பக்தர்களில் பார்த்தோம்னா மொத்தம் 3 வகையாக குறிப்பிட்டிருப்பார். ஒன்று உத்தமன், இன்னொன்று மத்திமம், அடுத்தது அதமன். அதமன் சொல்லப்படுறது இன்னும் கீழான நிலையில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அந்த ஸ்லோகத்தை பின்னாடி சொல்கிறார், தமோகுணம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கத்தை பார்ப்போம். ஸோ முதல்ல உலக வாழ்க்கை கூறியவற்றை சம்பாதித்து யாரை குறிப்பிடுறாருன்னா, இங்கே கர்ம யோகத்தின்படி வாழ்கின்ற ஒரு மனிதன். கர்மயோகம் என்று சொல்லப்படுவது எல்லாருக்கும் தெரியும். அவரவர்களுக்கான கடமை, அந்த கடமையின்படி யார் இந்த இடத்துல தங்களுடைய வேலைகளை செய்து, தங்களுக்கு என்று ஒரு பணியை இறைவன் கொடுத்திருக்காரு, அந்த பணியை செய்து அதன் வழியாக பெறக்கூடிய பொருள் சம்பாதித்து தன்னுடைய மனைவி, பிள்ளை, வீடு ஆகியவற்றையும் பார்த்து கொண்டு, ஸோ குடும்பத்துக்கு என்னென்னலாம் கடமை செய்யணுமோ, அம்மாவுக்கு செய்கிற கடமை, அப்பாவுக்கு செய்கிற கடமை, மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள், இது போக வீடு ஆகியவற்றையும் பார்த்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ வீடுனா வீட்டில் என்ன பார்க்கறது இந்த இடத்துல அப்படின்னா, இப்போது எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாரு, ஓகே, துணிமணி வாங்கி கொடுக்குறாரு, ஓகே. அதே நேரத்தில் வீடு என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல அவர்களுடைய யாராவது வீட்டில் இருக்கிறவங்க சிறு தவறு செய்தால் அதையும் இவர் இங்கு கவனிக்க வேண்டும்.
தன்னுடைய மனைவியோ பிள்ளைகளோ யாராவது ஒருத்தர் தங்களது வீட்டில் இருந்து கொண்டு ஏதாவது தர்மத்திற்கு எதிரான செயலை செய்தார்களே ஆனால் நிச்சயமாக அவர் என்ன பண்ணணும், அதை அவர்கள் மாற்றி திருத்த வேண்டும். அவர்களை மாற்றன்னு சொல்றதை விட அதை அடியோடு அந்த தவறை செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை திருத்த வேண்டும். அதான் இந்த இடத்துல வீடு ஆகியவற்றையும் பார்த்து அப்படின்னு சொல்றாரு. நேரடியாக வீடு ஆகியவற்றை பார்த்தோம்னா வீட்டை போய் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பொருள் வரும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சா வீடை சுத்தமாக வச்சுக்கிறது, வீட்டிற்கு வெள்ளை அடிக்கிறது, சுண்ணாம்பு பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கணும் போல் அப்படின்னு தெரியும். ஆனால் அப்படி அல்ல. வீடு என்று சொல்லப்படுவது, வீடு என்று எடுத்துக்கொண்டால் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், தன்னுடைய அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பாடு கேட்குறாரு இவருடைய அம்மாவுக்கிட்ட. அம்மா என்பவர் இவரோட பெரியவங்க தான். ஆனால் அந்த அம்மா சாப்பாடு அங்கே இருக்குது, ஆனாலும் அவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, அதெல்லாம் கொடுக்க முடியாது போப்பா அப்படின்னு அமுச்சு வச்சாங்கன்னா கூட அப்போ இவர் என்ன பண்ணணும், அந்த இடத்துல அந்த வீட்டின் தலைவனாக இருந்து, ஏன்னா அவர் தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வாழ்க்கைக்குரியவற்றை சம்பாதித்துன்னு சொன்னார் இல்லைங்களா. ஸோ அவர் தான் குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறதுனால அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லணும், நீங்கள் எல்லாத்துக்கும் சாப்பாடு யார் எவ்வளோ கேட்குறாங்களோ கொடுங்க, பசிக்கு கேட்குறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் தான் என்ன பண்ணணும், அவர்களுக்கு சொல்லியும் கொடுத்து அந்த செயலை செய்யவும் வைக்க வேண்டும். அதான் வீடு ஆகியவற்றை பார்த்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ காலையிலேருந்து இரவு வரைக்கும் இந்த செயல் எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக செஞ்சிடுறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, அத்தோடு அப்போ இந்த வேலையோடு செஞ்சதுக்கு பின்பாகையும் சதா என்னையும் மறவாமல் நினைத்து கொண்டிருக்கும் பக்தன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்காரு, அதே நேரத்தில் என்ன பண்றாரு, சதா என்னையும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போ அவர் காலையிலேருந்து இரவு வரைக்கும் செய்யக்கூடிய செயல் எல்லாத்துலேயும் என்ன நினைக்கிறார், இந்த இடத்துல இறைவன் செயல் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். தான் செய்கிறன்னு எண்ணமும் அந்த இடத்துல இருக்கும், அது மறுக்க முடியாது. அதனால தான் ஒரு மத்தியம பக்தனாக இருக்கார். இந்த இடத்துல எல்லாம் இறைவன் செயல் என்ற சிந்தனையோடு இருந்தார்னா அவர் நேரம் உத்தம பக்தனாக இருந்திருப்பார். ஏன் மத்தியம பக்தனில் இதை சொல்கிறாரு அப்படின்னா, இந்த செயல் எல்லாத்தையும் செய்கிறாரு. நான் தான் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நான் தான் என் மனைவியை பார்த்துக்கிறேன், நான் தான் வீடு கட்டினேன், இந்த எண்ணங்கள் எல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இறைவனையும் சிந்தித்து கொண்டு இருந்தார். இப்போ நாமும் இந்த இடத்துல இருக்கோம், பல நேரங்களில் நம்மளும் சம்பாதிக்கிறோம், வீடு வாங்குகிறோம், ஏதோ ஒரு செய்கிறோம். செய்யும்போது சில நேரங்களில் முழுமையாக நம்ம செய்கிறோமா இல்லைன்னு தெரியாது. ஆனால் சில நேரங்களில் இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம்ல, இந்த இடத்துல அப்பாடா சாமி ஏதாவது ஒரு வகையில் எனக்கு கொடுத்துட்டாருப்பா அப்படின்ற ஒரு சின்ன வார்த்தை சொல்கிறோம். இல்லைன்னா யாராவது ஒருத்தருக்கு வேலை இல்லை, அவர் போய் இறைவனா எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே என்ன பண்ணுற, வேலை கிடச்சிருச்சு. உடனே அடுத்த நாள் சாமியை நான் பிரார்த்தனை பண்ணேன், அவனுக்கு பிரார்த்தனை பண்ண மாதிரி வேலை கிடச்சிதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாலையை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மகிழ்ச்சியாக வருவோம். அப்போது செய்கின்ற ஒரு செயலில் எப்பயாவது ஒரு வாட்டியாவது என்ன பண்ணுறோம், இறைவனை மறக்காமல் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டபடி சதா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. சதானா எப்போதும் அப்படின்னு பொருள். நம்ம எப்பயாவது ஒரு வாட்டி தான் செய்கிறோம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் படிக்கக்கூடிய அந்த மத்தியம பக்தன் என்ன பண்ணுறாரு, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றிற்குமே இந்த இடத்துல தான் என்ற எண்ணத்தில் தான் செய்கிறாரு. ஆனால் இறைவனையும் இங்கு நினைத்து கொண்டிருக்கின்றார். ஸோ அதனால் அவர் மத்திய பக்தனாவான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மத்திய பக்தனாக இருக்கும்போது இந்த இடத்துல தன்னுடைய கடமையையும் இந்த இடத்துல முழுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதே நேரத்தில் இறைவனையும் இந்த இடத்துல மறக்காமல் இருக்கார். இறைவனுக்கு நன்றி சொல்லுதல், இறைவனுக்கு போற்றி வணங்குதல், கோவிலுக்கு செல்லுதல், அர்ச்சனை செய்தல்னு அதையும் தன்னுடைய கர்மயோகத்தில் ஒரு பகுதியாக இதை அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். இதன் வழியாக என்ன நடக்குது, இவரது பிராராப்த கர்மங்கள் முடிவடைகிறது. இந்த கர்மங்களை வச்சு நம்ம முன்னாடியே படிச்சிருந்தோம். பிராராப்த கர்மம்னா என்ன, அந்த பிறவிகளுக்கான கர்மங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதன் வழியாக என்ன ஆயிடுச்சு, அந்த பிறவிக்கான கர்மங்களை முழுசாக அவர் முடிச்சிடுறாரு. ஏன்னா நம்ம முன்னாடி பகுதியில் படிச்சிருப்போம், கொஞ்சோண்டு மீதி இருந்ததுன்னா இந்த பிராராப்த கர்மங்களில் கொஞ்சம் இருந்ததுன்னா அதை தீர்த்து கொள்வதற்காக சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அவர் செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஆனால் இவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, கர்மங்கள் முடிவடையும் போது அப்போ என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய கடமை எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு. அம்மாவுக்கான கடமையை முடிக்கிறார், அப்பாவுக்கான கடமையை முடிக்கிறாரு, மனைவி பிள்ளைகள் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கான கடமைகள் அத்தனையும் அவர் இந்த இடத்துல முடிச்சார். கடமைகள்னு சொல்றதை விட கடன் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், இன்னும் சரியா இருக்கும், பொருத்தமா இருக்கும். ஏன்னா கடன் இருக்கிறதுனால தான் அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்காரு, மனைவிக்கு கணவனாக வந்திருக்காரு, பிள்ளைக்கு தகப்பனாக வந்து நிற்கிறார். ஏன் வந்து இருக்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சம்பாரித்து கொடுக்கணும் என்பது இவருக்கான கடன். அதற்காக அந்த உறவு முறையை பந்தபாசத்தை இறைவன் கொடுத்துருக்காரு. அதை தீர்த்து கொள்வதற்காக சம்பாரித்து கடன் எல்லாம் தீர்க்கிறாரு. இப்போ கடன் எல்லாமே தீர்ந்து போச்சு, கர்மாவும் தீர்ந்து போச்சு. அதன் பயனாக
ஒன்று. இரண்டாவது என்ன சொல்றாரு, அவன் என் மீது கொண்ட பக்தியின் பயனாக. அப்ப இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு, இறைவனை சிந்தித்து கொண்டே, இறைவா எல்லாம் உன் செயல் என்று சிந்திக்கிறாரு, போற்றி வணங்குறாரு, இதெல்லாம் நடக்குது. அப்ப அதன் பயனா என்ன நடக்குது, அவருக்கு இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா பல கோடி பிறவிகள் இருக்கும், அது எல்லாம் சேர்ந்து வைத்த மொத்த ஒரு தொகுப்பு தான் இந்த இடத்துல, மொத்த கர்மாக்களுடைய தொகுப்பு தான் சஞ்சித கர்மா. அப்ப செய்கிற கடமைகளின் வழியாக பிராராப்த கர்மாக்களை செஞ்சு முடிச்சிடுறாரு. பக்தியினுடைய பயனா என்ன பண்றாரு, சஞ்சித கர்மா மொத்தத்தையும் தீர்த்திடுறாரு. அதனுடைய பலனால் இப்பிறவியிலேயே அவர் முக்தி அடைகிறார். இது நிச்சயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நல்லா கவனிக்கணும், இது உண்மை என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல, இது சத்தியம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல, ஆனா நிச்சயம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்க. அப்ப என்ன இந்த இடத்துல அப்படின்னு பொருள்னு பார்த்தோம்னா, நிச்சயம் என்றால் 100% என்று பொருள் அல்ல. உண்மை சத்தியம் என்றால் தான் 100%. இந்த இடத்துல நிச்சயம்னா நிச்சயமா இது நடக்கும் அப்படின்னு தான் சொல்றாரு இந்த இடத்துல. அப்ப என்ன பொருள்னா, இவர் அந்த மரணிக்கின்ற தருவாயில் ஒரு சில வினாடிகள், மரணிக்கின்ற ஒரு வினாடி நேரத்தில் அவருக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ஆசை என்ற ஒன்று வந்துவிட்டால் என்ன நடக்கும், அதன் காரணமாகவும் அவர் இன்னொரு பிறவி இங்கு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அப்படி இல்லை ஆசை இல்லைட்டா கூட ஒரு பந்தமோ பாசமோ, எங்க அம்மா விட்டுட்டு போறவே, மனைவி குழந்தைகளை விட்டுட்டு போறவேன்னு ஒரு பந்த பாசம் இதெல்லாம் இருந்தால் கூட அவர் நிச்சயமாக இன்னொரு பிறவி எடுப்பார். அதனாலதான் இந்த இடத்துல இது நிச்சயம் அப்படின்னு சொல்றேன். ஆனால் இந்த இடத்துல அவருக்கு சஞ்சித கர்மாவையும் தீர்த்துட்டார், பிராராப்த கர்மாவையும் தீர்த்துட்டார். ஆனா கடைசியில மரணிக்கின்ற தருவால ஒரு சில ஆசைகளோ பந்தமோ பாசமோ இருக்கிறதுனால அவருக்கு இன்னொரு பிறவின்னு வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும், அதையும் இவரே இந்த இடத்துல சொல்றாரு. அப்படி இல்லாமல் அவன் பிறவி முடியுமாயின், இந்த அப்படி இல்லாமல் சொல்றது எதுக்கு சொல்றாரு, இப்போ விளக்கம் சொன்ன இல்லைங்களா, அந்த மரணிக்கும் தருவாயில் சில ஆசைகள், சில வினாடி நேரங்களில் ஒரு பந்தமோ பாசமோ ஆசையோ ஏதோ ஒரு வினாடி இருந்தாலும் கூட, அதான் அப்படி இல்லாமல்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். அவன் பிறவி முடியுமாயின், இது எப்படி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம். இவருக்கு பந்த பாசம் இருக்கலாம், இல்லைன்னா சில நேரங்களில் இவரே பந்த பாசம் இல்லாத நேரத்தில் கூட கடைசி நேரத்தில் அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் ரொம்ப சென்டிமெண்ட்டாக அழுது பேசி ஏதாவது ஒன்று பண்ணும்போது கூட ஆஹா இவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்கு தோணுச்சுன்னா அது எல்லாமே இது இடத்துல வந்துடும். அப்படி இல்லாமல்ன்ற இடத்துல வந்துடும். அவருடைய பிறவி முடியுமாயின், அதனால் என்ன ஆயிடுச்சு, இன்னொரு பிறவி நிச்சயமாக அவருக்கு வருகிறது. அந்த பிறவி எதுக்கு வருது, இவர் அந்த ஒரு சில வினாடிகள் ஆசைப்பட்டாரோ ஏதோ பந்தமோ பாசமோ வந்துருச்சு இல்லைங்களா, அதன் காரணமாகத்தான் அடுத்த பிறவி என்று வந்தது. அதில் என்ன சொல்றாரு, என் பக்தனாக பிறந்து என்னை அடைவான்னு முடிச்சிட்டாரு இந்த இடத்துல. ஸோ அப்போ உறுதியா என்ன ஆயிடுது அவருக்கு, அவர் எந்த பிறவியில தன்னுடைய கர்மயோகத்தை செய்கிறாரோ அந்த பிறவியில் அவர் முக்தி அடையவில்லை என்றாலும் அதற்கு அடுத்த பிறவியில் அவர் இங்கு 100% அங்கு முக்தி அடைகிறார். ஏன்னா அந்த இடத்துல அடுத்த பிறவியில் அடைவான் அப்படின்னு முடிச்சிட்டார். அடைவான் அப்படின்னு உறுதியான ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். இந்த இடத்துல நிச்சயம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தல, சத்தியம் என்ற வார்த்தை எந்த வார்த்தையுமே அவர் பயன்படுத்தல. ஆனால் இந்த அடைவான் என்ற ஒரே வார்த்தைக்குள்ள அது ஒரு மெய்யான வார்த்தையாக அங்கு கட்டளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுபோல ஒரு கட்டளையாக இங்கு சொல்லி இருக்கிறார். கட்டளையான வார்த்தைக்குள்ளே இங்கு உண்மையும் மெய்யும் அடங்கி இருக்கின்றபடியால் அவர் உறுதியாக அந்த பிறவியற்ற நிலைக்கு அந்த இறைவனை சென்று அடைந்து விடுகின்றார். இது 11வது ஸ்லோகம். அடுத்து 12ஆம் ஸ்லோகம் பகவான் சொல்லுகின்றார், மற்றவர்களுக்கு உபத்திரவம் தீங்கு செய்யும் எண்ணத்தோடு தமோகுணம் கொண்ட பக்தர்கள் என்னை பூஜிக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனால் ஒரு சிறிய மாற்றத்தோடு பலனை அனுபவிக்கிறார்கள். அதை நீ கேட்பாயாக அப்படின்னு சொல்ற. 3 விஷயம் சொல்லியிருந்தோம். ஒன்று உத்தமன், இன்னொன்று மத்திமன், 3வது இருக்கிறது சொல்லப்படுறது அதமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோகத்தில் அதமன் என்ற வார்த்தையை இங்கே அவர் பயன்படுத்தலை. பட் ஆனால் அவர் குறிப்பிடக்கூடிய மனிதர் அதமன் தான். அவன் தான் தமோ குணம் கொண்டவன். இந்த இடத்துல யார் அதமன் அப்படின்னா, தீய குணங்கள் எல்லாம் சேர்ந்தவர் தான். அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைப்பவர்கள், சோம்பேறியாக இருப்பவர்கள், எந்த வேலையும் செய்வதற்கும் கடினப்படுபவர்கள், நான் ஏன் செய்யணும், எதுக்கு ஏன் செய்யணும் அப்படின்ற கேள்வி போட்டுக்கொண்டு சோம்பலிலேயே வாழ்பவர்கள், இவர்கள் எல்லாமே அந்த அதமர்களில் வந்துருவாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு, மற்றவருக்கு உபத்திரவம் தீங்கு செய்யும் எண்ணத்தோடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷன் இருக்காரு, அவர் அடுத்தவங்களுக்கு உபத்திரவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை
பயன்படுத்துறார். உபத்திரம்னா என்ன? தொந்தரவு, இடையூறு, துன்பம், சோதனை, இதெல்லாமே உபத்திரம் தான். முக்கியமானது தொந்தரவு, இடையூறு அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தவர்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள அதை செய்ய விடாமல் தடுப்பது, இது உபத்திரவம். அடுத்து தீங்கு செய்யும் எண்ணத்தோடு. தீங்கு செய்தால்னா இவர் எந்த செயல் செய்கிறாரோ அதனால் அவர்களுக்கு என்ன தீமை நடக்கும், அதனால் அவருக்கு வேலை போகுதா, இல்லை அவருக்கு சாப்பாடு இல்லாமல் போகுதா, இல்லை அவருக்கு உடை இல்லாமல் போகுதா, அவருடைய பொருள் அழிந்து போகின்றதா, இதெல்லாம் தீங்கு தான். இந்த தீங்கு செய்யும் எண்ணத்தோடு தமோகுணம் கொண்ட பக்தர்கள் என்னை பூஜிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தமோகுணம்னா எல்லாருக்கும் தெரியும், தீமையான குணங்கள் தான் இந்த இடத்துல தமோகுணம். இன்னைக்கு உலகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்தோம்னா நிறைய மனிதர்கள் இது போலத்தான் இருக்கிறார்கள். அவங்க வாட்டுக்கு திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, ஆனால் கோயிலில் போய் சாமி கும்பிடுறது, அபிஷேகம் பண்ணுறது, எல்லா வேலையும் செய்கிறாங்க இன்னைக்கு. ஸோ அவங்கள தான் இந்த இடத்துல சொல்கிறார், தமோகுணம் கொண்ட பக்தர்கள் என்னை பூஜிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? அதில் அவர்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ அவங்க எந்த பூஜை செய்கிறாங்களோ அதற்கான பலன் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் அவ்வளோ தீயவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் இறைவன் படியளந்து கொண்டிருக்கின்றார். இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் இந்த ஊரில் இருக்கு. ஆனால் அவர்களுக்கும் என்ன ஆகுது, இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் இறைவன் சாப்பாடு கொடுத்துட்டு தான் இருக்கார். ஆனால் இந்த இடத்துல இப்போ இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி அந்த இருக்கக்கூடிய அதமன் என்று சொல்லப்படுவர் தமோகுணம் கொண்டவர்கள் பக்தர்களாக இருக்கிறார்கள். சாமியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உபத்திரவம் செய்கிறவங்களுக்கே சாப்பாடு போடுற இறைவன் அதே தீய குணத்தோடு இருக்கிறவங்க பூஜைக்கவும் செய்கிறாங்க. ஸோ அதனால விட்டுருவார் அவரு. அதனால என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு என்ன பூஜிக்கிறார்களோ அதற்கான பலன்களையும் அங்கு கொடுத்து விடுகிறார். ஆனால் அதையும் சேர்த்து சொல்லிடுறார், ஒரு சிறிய மாற்றத்தோடு பலனை அனுபவிக்கிறார்கள், அதை நீ கேட்பாயாக அப்படின்னு சொல்றார். ஸோ ஒரு சிறிய மாற்றம் சொல்றார். என்ன மாற்றம்? அவங்க என்ன பூஜை செய்கிறாங்களோ அதற்கான பலனும் கிடைக்கும். அந்த பலனோடு சேர்த்து அவர்கள் என்ன துன்பத்தை அடுத்தவர்களுக்கு கொடுத்தார்களோ அதன் வழியாக அவர்களுக்கும் அது நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல சிறிய மாற்றத்தோடு அப்படின்னு சொல்ற. ஸோ பெரிய மாற்றம்னு சொல்ல, சிறிய மாற்றம்னு சொல்ற. இந்த சிறிய மாற்றம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இவர் இன்னொரு மனிதருக்கு ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை கொடுத்துருக்காரு. அந்த துன்பத்தின் வழியாக அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், இல்லை வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், இல்லை உணவு கிடைக்காம போயிடுச்சு. இதுதானே இது அடுத்தவர்களுக்கு துன்பம்னா அதிகபட்சமான பெரிய இது. அடுத்தவர்களுக்கு வேலை போகும், இல்லை அவர்களுக்கு உணவு கிடைக்காமல் போகும், இல்லை அவருடைய பொருள் இங்கு சேதாரமாக போகும். இது சின்ன வகையில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அதனால் இவர் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி கோயிலுக்கு போகிறாரு, பூஜை செய்கிறாரு. பூஜை செய்கிறதுனால ஒரு பலன் ஒன்று கிடைக்குது. என்ன பலன் கிடைக்குது? இப்போ இவருக்கு சாப்பாடு வேணும்ல, ஏதோ ஒரு வகையில் இவர் ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடுவார். இவர் என்ன ஆசைப்பட்டாரோ அது மாதிரியே இவருக்கு ஒரு சாப்பாடும் கிடைக்கும். ஆனால் அந்த சாப்பாடை சாப்பிட்டவொடனே என்ன ஆயிடுது, அவருக்கு வயிற்று வலி வரலாம், உடலுக்கு வேறு ஏதேனும் ஒரு பாதிப்பு வரலாம். ஏன்னா இவர் தனக்கு எதிரியாக இருப்பவருக்கு எந்த மாதிரியான தொந்தரவு செய்தாரோ இப்போ உணவு கிடைக்குது, உணவுக்கு இதன் வழியாக இவருக்கு நோய் ஏதேனும் ஒன்று வரலாம். இல்லை இவர் இன்னொருத்தருக்கு ஒரு பொருளை பாதிப்படையக்கூடிய ஒரு பொருளை உடைக்கிறதோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு செயலை செஞ்சுட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோம். இவர் என்ன பண்ணுறாரு, பூஜை பண்ணுறதுன்னு பழைவா இவர் ஆசைப்பட்ட பொருள் இவருக்கு கிடைக்கும். ஃபோன் வாங்கலாம், கார் வாங்கலாம், லேப்டாப் வாங்கலாம், என்ன வேணால் வாங்கலாம். ஆனால் என்ன ஆகிடும், வாங்கிய 2-3 நாளில் அது உடஞ்சி போயிடும், இல்லை வேலை செய்யாமல் போயிடும். செய்த பூஜைன்னு பண்ணாங்க வீடு வாங்குறாருன்னு வச்சுக்கோம். ஸோ அந்த வீடு வாங்கி அதில் அவர் நிம்மதியாக தூங்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு டிப்ரெஷனோடையே உட்காந்துக்கிட்டே இருப்பார். இப்படி யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான தீங்கெல்லாம் செய்தாரோ அந்த தீங்கு என்ன ஆயிடுச்சு, இவர் ஆசைப்பட்டதோடு சேர்த்து அந்த தீங்கும் இவருக்கு கிடைச்சிருது. அதான் பலனை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அதை நீ கேட்பாயாக அப்படிங்கிறார். அப்ப என்ன பொருள், இவரே சொல்றாரு இந்த இடத்துல என்ன மாதிரியான தீங்கெல்லாம் அவர்களுக்கு வரும் என்று மேற்கொண்டு சொல்லுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் 13ஆம் ஸ்லோகம் பகவான் சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டி தமோகுண பூஜை செய்கிறான். ஆனால் அந்த மனிதன் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு எந்த துயரமும் நேராது. மாறாக அவனுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டியவன் என் கோபத்திற்கு ஆளாகின்றான். ஸோ இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் துன்பம் விளைவிக்க வேண்டி தமோகுண பூஜை செய்கிறான். அப்போ என்ன பொருள், ஒரு அலுவலகம் இருக்குன்னு வச்சுக்குவோம்.
அந்த அலுவலகத்தில் ஒருத்தன் வேலை செய்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், தனக்கு மேலாக ஒரு அதிகாரி இருப்பார், அவர் இந்த வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அந்த வேலை கிடைச்சிரும், அப்போ நமக்கு சம்பளம் தாசி வரும், பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த அதிகாரி வேலையை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். பிரார்த்தனை பண்ணுறான், சாமிகிட்ட போய் எப்படியாவது அவர் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். இன்னொரு வகை இருக்குது, அந்த அதிகாரி கொஞ்சம் அதிகமான வேலை சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம், இவர் இருக்க வரைக்கும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டார், எப்படியாவது அவரை போயிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இங்கே ஒரு பூஜை பிரார்த்தனை டெய்லி, சாமியை எப்படியாவது அவர் வேலையை விட்டு போயிடணும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்குவோம். அது தமோகுண பூஜை தான். இது அது மட்டும் இல்லை, ஒரு வகுப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 மாணவர்கள் முதல் மாணவனாக வருவார்கள். அப்போ இதில் சில மாணவர்கள் நம்ம எப்படியாவது முதல்ல வந்துடணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறவங்க சாதாரண ஒரு நல்ல குணம்னு வச்சுக்கலாம். ஆனால் நான் நல்லா படித்து மார்க் வாங்கிடணும், ஆனால் அவன் மட்டும் மார்க்கே வாங்கக்கூடாது, அவன் சரியாகவே படிக்கக்கூடாது இப்படி நினச்ச ஒரு பிரார்த்தனை இருக்கு இல்லையா, இதெல்லாம் தமோகுண பூஜை தான். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்தவர்களுக்கு துன்பம் விளைவிக்க வேண்டி தமோகுண பூஜை செய்கிறான். இப்போ பூஜை செஞ்சிட்டான், ஆனால் பூஜை செய்கிறதுக்கு ஒரு பலன் ஒன்று இருக்கும் இல்லையா. அப்போது இவன் பூஜை கெட்டது நடக்கணும்னு ஒரு பிரார்த்தனை செஞ்சிட்டதுனால இறைவன் பார்த்துட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டா அதனால் கெட்டதை செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரான்னு கேட்டால் இல்லை. அதை தான் அடுத்து சொல்கிறாரு, ஆனால் அந்த மனிதன் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு எந்த துயரமும் நேராது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் யாரை வைத்து இங்கு பிரார்த்தனை செய்கின்றாரோ அவர்களுக்கு எந்த விதமான துயரமும் நேராது. அப்போ இவர் செய்கிற பூஜையெல்லாம் வீண் தான், சுத்தமாக எந்த பலனுமே கொடுக்காது. அதை இன்னும் வேறு சில நூல்களில் சாஸ்திரங்கள் சொல்லுது, இதுபோல் தீய எண்ணங்களோடு சிலர் பூஜை செய்கிறார்கள் இல்லையா, அதனால என்ன நடக்குதான், இவங்ககிட்ட இருக்கக்கூடிய எண்ணம் கொஞ்சம் புண்ணியம் கூட என்ன ஆயிடுதான், யாருக்கு கெடுதல் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சில நூல்கள் சொல்லுது. அதே நேரத்தில் அவர்களிடம் இருக்கக்கூடிய பாவங்களும் இவனுக்கே வந்து சேருகின்றது என்றும் சில நூல்கள்லாம் குறிப்பிடுது. பட் இந்த ஸ்லோகத்தில் இங்கே என்ன சொல்றாரு, இந்த இடத்துல அந்த மனிதன் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு எந்த துயரமும் நேராது, ஸோ எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அதே நேரத்தில் அடுத்தும் சொல்றாரு, மாறாக அவனுக்கு துன்பம் விளைவிக்க எண்ணியவன் யாரு, அந்த தமோகுண பூஜை செஞ்சார் இல்லையா, அவன் என் கோபத்திற்கு ஆளாகின்றான் அப்படின்னு சொல்றார். அப்ப இறைவனே என்ன பண்றார், இந்த இடத்துல பூஜை செய்தவன் மீதே இங்கு கோபப்படுகின்றார். இறைவனுடைய கோபத்தெல்லாம் இங்க தாங்க முடியாது, ரொம்ப கடினம். அப்ப அளவுக்கு அதிகமான தண்டனைகள்லாம் இறைவன் இங்க கொடுப்பார், சமலாம் இல்லை. அதையெல்லாம் அவர் அனுபவித்து தீர்த்தால் மட்டும்தான் அவர் எந்த மாதிரியான தமோகுண பூஜை செய்தாரோ அதற்கான பாவம் அவரை விட்டு விலகும். ஏன்னா தமோகுண பூஜை செய்யறதுனால பாவம் தான் அதிகமாக பற்றும். அப்போ இறைவனுக்கு வந்து கோபத்துக்கு ஆளாயிருந்தா அப்போ இறைவனுக்கு கோபம்லாம் வருமா, கோபம் என்ற குணம் இறைவனுக்கு இருக்கின்றதா என்று ஒரு கேள்வி வந்து இயற்கையாகவே நம்ம தோணும் சிலருக்கு. ஆனால் இறைவனுக்கு எந்த குணமும் கிடையாது, கோபம் என்றும் ஒன்றும் கிடையாது. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, காரணசினம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில நூல்களில் இதற்கான குறிப்புகள் இருக்கு. காரணசினம் சித்தர்கள் பாடல்ல இதெல்லாம் இருக்கு. என்ன காரணசினம், ஏன்னா சில முனிவர்கள்லாம் கோவப்படுறாங்க, ஏன் கோவப்படுறாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு தான் இந்த இதில் சொல்லப்படும். காரணசினம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த காரணசினத்தினால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாபத்தை கொடுப்பார்கள். அது என்ன செய்யும், அந்த சாபத்தினால அவர்கள் பல துன்பங்களை அனுபவிப்பார்கள். அப்ப ஏன் இவங்க கோவப்படுறாங்க, ஏன் சாபம் கொடுக்குறாங்க, ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னா, தமோகுண பூஜை செய்தனால் ஒரு பாவம் அவர்களை பற்றுகின்றது இல்லையா, அந்த பாவத்தை போக்கணும், அந்த பாவம் போகணும் அப்படின்னா அவனு எதையாவது ஒரு தண்டனையை அனுபவிக்கணும், ஒரு துன்பத்தை அனுபவிச்சாதான் பாவம் போகும். துன்பம் சும்மா தானா வந்துடாது, ஏன்னா அவனுடைய பிராரப்த கர்மால அதெல்லாம் அனுபவிக்கணும்னு அவனுக்கு விதி கிடையாது. அப்ப இறைவன் என்ன பண்றாரு, இந்த இடத்துல இயற்கையாகவே ஒரு கோபம் என்ற காரண சினத்தை ஒன்று உண்டாக்கி அதன் வழியாக அவனுக்கு ஏதோ ஒரு சாபமோ ஏதோ ஒன்றிய ஒரு யாராலும் கொடுக்கப்பட்டு அதன் வழியாக அவன் அதை அனுபவித்து அப்ப அந்த பிராரப்த கர்மத்தில் அந்த பாவத்தையும் அவன் போக்கிக் கொள்கின்றான். ஸோ இதான் 13வது ஸ்லோகத்தில் சொல்ற, அதில் புரிஞ்சிக்கலாம். அடுத்து 14ஆம் ஸ்லோகம் பகவான் சொல்கிறார், அரசருள் சிறந்தோனே, என்னிடம் கொள்ளும் 3 வகையான பக்திகளை உனக்கு சுருக்கமாக கூறினேன், இனியும் என்னிடத்தில் கேட்க ஆசைப்படுபவற்றை கேட்பாயாக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இது வந்து 13 ஸ்லோகத்தில் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு 3 வகையான பக்தியை பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நான் என்னென்னலாம் இருக்கோ சுருக்கமாக கூறினேன் அப்படின்னு தான் சொன்னார். அப்போ அதில் இன்னும் எவ்வளோ விரிவான விளக்கங்கள் இன்னும் இருக்கும். இதில் இவர் சுருக்கமாக தான் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்லப்பட்டதிலே இந்த 3 விதமான பக்திகள் இதுதான் மொத்த கருத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது.
அவரே சுருக்கம்னு சொல்லிட்டார். அப்போ இன்னும் கடல் போல விளக்கங்கள் எல்லாம் இந்த 3 இதை பற்றி இருக்கு. ஸோ இதில் உனக்கு மேற்கொண்டு ஏதாவது என்கிட்ட நீ கேட்க ஆசைப்படுறீன்னா நீ கேளு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதுதான் 16வது ஸ்லோகம். ஸோ இத்துடன் இந்த அத்தியாயம் 6 விபாக யோக பகுதி முடிகின்றது. ஸோ இந்த பகுதியினுடைய மொத்த சுருக்கமே பக்தி கொண்டுள்ளவர்கள் உத்தமன், மத்தியமன், அதமன் என்று 3 விதமான பக்தி கொள்கிறார்கள். ஸோ 3 விதமான பக்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள். அவர்களில் உத்தம பக்தர்கள் இதயத்தில் நானே குருவாக பேரானந்த நிலையை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மத்தியம பக்தர்களின் அந்த பிராராப்த கர்மம் இருக்கு இல்லையா, அதனுடைய முடிவில் தான் முக்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அனுபவிக்க வேண்டியது எல்லாத்தையுமே அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அதம பக்தர்கள். ஸோ அவர்களுக்கு நியாயமான வேண்டுதல் இருந்தால் கொடுக்குறாரு, அப்படி இல்லைன்னா அதற்கான தண்டனையையும் கொடுத்து அவர்களையும் அந்த பாவத்திலிருந்து இறைவன் இங்கு விடுவிக்கின்றார். ஸோ இது அந்த 6ஆம் அத்தியாயத்தினுடைய சுருக்கம். ஸோ இதோடு முற்றியது 6ஆம் பகுதி. அடுத்து 7ஆம் அத்தியாயம், அடுத்து ஸ்ரீ பூதநாத இதை 11 பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், விடைபெறுவோம்.